அம்மா அடியனுக்கு உத்தரவு வழங்கலாம். நமச்சிவாய். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயான் வினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கடகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா நால்வர் துதி பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாலி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கேற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாயனம் சிவாயனம். சொக்கநாத வெண்பார். ஆலம் தரித்த லிங்கம் ஆலவாய் சொக்கலிங்கம் மூலமாம் எங்கும் உழைத்த லிங்கம் பாலொளியாம் மத்தனே கூடல் மதுராபுரி உமையாள் அத்தனே சொக்கநாதா 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 சொக்கநாதா. சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து போற்றி திரு அகவல் என்ற அந்த பதிகத்தை சிந்தித்து வருகின்றோம். இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய அந்த பதிகமானது முழுவதும் இறந்த முதல்வா போற்றி என்ற 134வது வரிய நாம சிந்திக்கிறோம். மொத்தம் இங்க எத்தனை வரி இருக்கு அப்படின்னா 225 வரி இருக்கு. 130 100 வரி இருக்குன்னு வச்சோம்னா அப்ராக்சிமேட்டா 90 வரி இருக்கு. 90 வரியிலையும் 2 அடிகள்லாம் இருக்கு. எப்ப முடிப்போம் அப்படின்றது பெருமானுக்கு தான் வெளிச்சம். தொடங்கிட்டோம், பெருமான் நல்லபடியா முடிச்சு கொடுத்தோம். போற்றி திருவகவல் அப்படிங்கிறது இறைவனை போற்றி செய்வதாக நம்முடைய மணிவாசக பெருமான் தொடங்குகின்றார். எதையும் செய்யும் போது போற்றுதல் என்பது நம்மளுடைய மரபு. எல்லாத்தையும் போற்றணும், நம்முடைய விஷயங்கள் எல்லாத்தையும் போற்றணும்னு போன மரபுல பார்த்தோம். இந்த போற்றி செய்வதனால சிவபெருமானுக்கு உயர்வு தாழ்வு இல்லை, நமக்குத்தான் உயர்வு, நமக்குத்தான் உய்வு. இது இருக்கிறதுனால போற்றி செய்வதனால நமக்குத்தான் உபாயமே தவிர நம்ம போற்றி செய்யாட்டி சிவபெருமானுக்கு ஒரு இம்மி அளவு கூட குறைஞ்சிடாது, இம்மி அளவு கூட கூடிடாது. அதனால நாம செய்யற போற்றினால பெருமான் ரொம்ப சிறப்பா இருக்கான்ற நினைப்புல இருந்து நீங்கிறது தான் போற்றுதலோட முதல் விஷயம். சுவாமி எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, நான் எங்க பிறந்தேன் எங்க வளர்ந்தேன்னு தெரியல, நெடுமால் உலகளந்த பெருமான் ஒரு திருவடியை பூமியிலையும் இன்னொரு திருவடியை வானத்திலையும் வச்சு ரெண்டு அடியாலே இந்த பூ உலகை அளந்த பெருமான், உலகளந்த பெருமான். அவ உன் திருவடியை பாக்குறதுக்காக பன்றியாக கிடந்து உருவி கீழ்த்தளத்துல இருந்து அப்படியே உருவி போய் பல யுகங்களா போய் பார்க்க முடியல.
சரி பார்க்க முடியலையே, போற்றி சொன்னாவது பார்க்கலாம்னு நினைச்சு தலைக்கு மேல கைய வச்சு போற்றி சயசய போற்றின்னு சொல்லியும், போற்றி சயசய போற்றின்னு சொல்லியும் அவனுடைய திருவடியை காட்டல. யாருக்கு? உலகளந்த பெருமானுக்கு அவன் போற்றி சொல்லியும் சிவபெருமான் திருவடியை காட்டல. எப்படின்னு பாருங்க. அவன் போற்றி சொல்லியும் திருமால் பன்றியாக கடந்து போற்றி சொல்லியும் அவன் திருவடியை காட்டல. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தாரான்னு தெரியல. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தாரான்னு தெரியல. ஆக நமக்கெல்லாம் பெருமான் தன்னுடைய திருவடியை, அப்பேற்பட்ட திருவடியை எனக்கு கொடுத்திருக்க பெருமானே, ஆனா நான் ஒரு போற்றி கூட செய்யல. எப்படின்னு பாருங்க. உலகளந்த பெருமான், உலக விண்ணையும் மண்ணையும் அளந்து நின்ற பெருமான் பன்றியாக மாறி குடைந்து குடைந்து சென்று பல யுகங்களாக குடைந்து சென்ற பிறகும் போற்றி திருவடி பார்க்க முடியல. சரி போற்றி செஞ்சாலாவது காட்டுவானான்னு சொல்லி தலையை குவிச்சு போற்றி சயசய போற்றின்னு சொன்னா கூட அவன் திருவடியை காட்டல். ஆனா எனக்கு வார் உலகில் வலுத்துவதற்கு எளிதாக வந்த திருவடி எனக்கு, நான் எங்கேயுமே போல, நான் இங்கேயே தான் இருக்கேன், நான் இங்கேயே தான் இருக்கேன். ஆனா என்னைய இந்த திருவடி தேடி வந்தது. இந்த திருவடி என்னை தேடி, நான் ஒரு போற்றி கூட செய்யல. யார் சொல்றா? மணிவாசகர் சொல்றாரு, நான் ஒரு போற்றி கூட நான் செய்யல. ஆனா விண்ணளந்த பெருமான் போற்றி செய்தும் நீ திருவடி காட்டல. ஆனா நான் ஒரு போற்றி செய்யல. எனக்கு வலுத்துவதற்கு எளிதாக உன் திருவடியை காட்டுகின்றாயே பெருமானே, இந்த வாங்கிக்க போற்றி, இந்த வாங்கிக்க போற்றி அப்படின்னு சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவர் சாயே ஆகி வளர்த்தனை போற்றி அப்படியே வரிசையா போற்றி செஞ்சுக்கிட்டே வந்தார். அப்போ நல்லா கவனிங்க. சரி, கூலி தரணும், கூலி தரலையோ, கூலி எனக்கு தர வேண்டிய கூலி எல்லாம் கொடுத்துடலாம். அவங்கள பார்த்தா தான் எனக்கு கொஞ்சம் என்னுடைய வேலையே நடக்கும். எல்லாரும் கொடுத்துடலாம். ஐயா திருவடி வணக்கம். திருவடி வணக்கம் சாமி. சந்திரன் மீனாட்சி சரி. இப்ப நான் யார் யார பாக்குறேன் தெரியுமா? இங்க இருந்து பாக்குறப்ப லட்சுமி கல்லா அம்மா, எனக்கு சரஸ்வதி அம்மா, சுத்தா அம்மா, அப்புறம் எனக்கு உமாராணி அம்மா, அப்புறம் நம்ம சந்திராமணியன் அம்மா, அனுஸ்ரீ அம்மா, நம்ம கோலமால் அம்மா அவர்கள், வசந்தா அம்மா, மீனாட்சி அம்மா, புஷ்பா அம்மா, அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அனிமொழி அம்மா, ரஞ்சிதாமணி அம்மா, அப்புறம் நம்ம சுவாமி லதா சண்முகம் அம்மா வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. கமலா அம்மா வந்திருக்காங்க. அம்மா நம்ம தரிசனமே கிடைக்கல. அம்மா நம்ம ராஜேஸ்வரி அம்மா தரிசனமே கிடைச்சிருச்சு. அதுவும் மகிழ்ச்சி. அம்மா வெள்ளலூர் ராஜேஸ்வரி அம்மா, கலைச்சலியன் அம்மா, புஷ்பா அம்மா, கிருஷ்ணவேணி அம்மா, அம்மா சுபா அம்மா திருவடி ரொம்ப மகிழ்ச்சி. ஆக பாத்துட்டேன். கண்டேன் அவன் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் அவன் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். என்னடா எங்க மூஞ்சியை பார்த்தா சாமி திருவடி மாதிரி தெரியுதானா? ஆமா. ஏன்னா அடியார்களுக்கு இறைவனுடைய திருவடின்னு இன்னொரு பேர் இருக்கு. அடியார்களுக்கு இறைவனுடைய திருவடி அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு. அதனால உங்க எல்லாரையும் பார்த்தது சிவபெருமானுடைய திருவடியை பார்த்ததுக்கு சமம். ஆக அடியன் பாடின பாட்டுல பிழை இல்லை. கண்டே அவன் திருப்பாதம் கண்டறியாதன கண்டே. நாக அருமையா காத்தாச்சுங்க, எல்லாத்தையும் பார்த்தேன். இந்த எனர்ஜியில நம்ம உள்ளுக்குள்ள இறங்கலாம். இப்ப நான் என்ன சொன்னேன்னா, திருமால் பன்றியாக மாறி குடைந்து சென்றும் போற்றி செஞ்சும் பார்க்க முடியல. ஆனா மணிவாசகர் சொல்றாரு, நான் ஒரு போற்றி கூட பண்ணல, எனக்காக அவன் எங்க காத்திருக்கான்? நான் வர்றதுக்கு முன்னாடி எங்க காத்திருக்கான்? திருப்பெருந்துறையில என்னை ஆட்கொள்வதற்காக காத்திருக்கான். இவன் எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கான்.
இவன் எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவனுக்காக அத்தனை கோடி யுகங்களாக முனிவர்களும் ஞானிகளும் யோகிகளும் ஏன் இந்திராதி தேவர்களும் எல்லாம் அவனுக்காக காத்திருந்தா கூட இவன் என்ன பண்றான், என்ன எங்களை பாக்குறதுக்காக இவன் என்ன பண்றான், இங்க எனக்காக காத்திருக்கான். வழுத்துவதற்கு எளிதாய் வார் உலகினில் வந்த திருவடி அப்படின்னு சொல்றான். என்ன தெரியுது நம்மளுக்கு? ஒண்ணு தெரிஞ்சுக்குது, நல்லா கவனிங்க. ஒண்ணு தெரிஞ்சுங்க, பூஜை பண்றனாலயோ போற்றி சொல்றதுனாலயோ பெருமான் வந்துட மாட்டாரு. இப்பதான் போற்றி செய்யணும்னு சொன்ன, கடைசியில பார்த்தா போற்றி செஞ்சா சாமி வரமாட்டேங்கிறாருன்ற. என்னடா சொல்ற, உருப்படியா ஏதாச்சும் ஒண்ணு கரெக்டா சொல்லுடா அப்படின்னு நீங்க மனசுல சொல்றது கேக்குது. நல்லா கவனிங்க. பெருமாள் தலைக்கு மேல கைய வச்சு சய சய போற்றி போற்றி போற்றின்னு சொல்லியும் வரல. ஆனா நாம எந்த போற்றி செய்யாம நம்ம திருவடியை காட்டுறான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, போற்றி சொல்வதனால பயன் இல்ல, போற்றி சொல்லுகின்ற மனத்துக்கு தான் பெருமான் பயன் கொடுக்குறான். நம்ம வேற இடத்த பாத்துக்கிட்டு வேற இடத்த அங்க பாத்துக்கிட்டு சும்மா போற்றி 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 அப்படின்லாம் சொல்றதெல்லாம் அவன் தேவையே. அவன் சொல்லுவான், அவனை யார நான் உனக்கு தெரியுமா, நான் 1,00,000 போற்றி சொன்னேன், 1,08,008 போற்றி நான் கிட்டத்தட்ட ஒரு 35 நாளா தொடர்ந்து தண்ணி குடிக்காம போற்றி சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னா சாமி கேட்பார். கேட்டேன், நான் கேட்பேன், உங்ககிட்ட 1,00,000 போற்றி கேட்டேன்னா 1,00,000 போற்றி பண்ணையே என்ன உணர்ந்த நீ? சாமி நான் வறந்துச்சு, ரொம்ப நேரம் உட்கார முடியல. நீங்க அதிகமா டைம் ஸ்பெண்ட் என்ன ஆயிடும், அந்த பொருள் மேல ரொம்ப பற்று இருக்கு. நீங்க பாத்துறீங்களா, கோயில்ல குருக்கள் என்ன பண்ணுவாரு, நமக்கு தான் சாமி, அவர் டம்மால் டுமியில் தூக்கி போடுவார் சாமி மேல, அதை தூக்குவார் இதை தூக்குவாரு மறைச்சுக்குவாரு அங்க பண்ணுவார் இதை பண்ணுவார். அவங்களுக்கு டெய்லி பாக்குறாங்க, அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆனா நமக்கு அப்படி கிடையாது. நமக்கு உள்ள இருக்கிறவன் யாரு, அப்படியே ரத்தமும் சதையும் ஆவியும் உடலும் அப்படியே நிறைஞ்சு நிக்கிற அன்னை பராசக்தியும் நம்முடைய பெருமான் சொக்கநாத பெருமானும் தான் நம்முடைய விஷயம். புரியுதுங்களா? அதனால போற்றி செய்யறதுனால சாமி பாத்திர முடியாது. நீங்க என்ன போற்றி செய்றீங்க, திருமாலே போற்றி செஞ்சு பார்க்க முடியல, திருமாலே போற்றி செஞ்சு பார்க்க முடியலன்றதுக்காக ஐயோ அந்தாலே பார்க்க முடியல நம்ம ஏன் போற்றி செய்யணும் நிறுத்திடாதீங்க, கவலைப்படாதீங்க. திருமாலுடைய எண்ணம் என்னவா இருந்துச்சுன்னா, இவனை எப்படியாவது பாத்திரன்ற எண்ணத்துல போற்றி செஞ்சான். இவனை எப்படியாவது பாத்துறணும் அப்படின்ற எண்ணத்துல போற்றி செஞ்சாங்க. சிவபெருமானை அடைந்து விட வேண்டும்ன்ற எண்ணத்துல போற்றி செஞ்சார். எப்படியாவது ஒண்ணு அடைஞ்சிடுறேன் பார் அப்படின்னு தன்னுடைய பலத்தெல்லாம் வச்சு போற்றி செஞ்சாரு. அதுக்கப்புறம் இல்ல, அதுக்கப்புறம் தலையில கையை குடிச்சு போற்றின்னு சொன்னா வந்துருவானாமே, போற்றி சொல்லான்னு கையை தூக்கி வச்சு போற்றின்னு சொன்னாரு, அப்பையும் வரல. எதுக்காகன்னா தன்னுடைய பலத்தை வைத்து போற்றி செஞ்சாரு. போற்றினுடைய நோக்கம் என்னவா இருந்துச்சு, போற்றினுடைய நோக்கம் என்னவா இருந்துச்சு, சிவபெருமானை அடைய வேண்டும், எப்படியாவது அவனை பிடிச்சிடணும், எப்படியாவது அவனை பிடிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தனால பெருமான் அங்கே அகப்படல. பெருமான் அகப்படவே மாட்டான். நீங்க ராவுனீங்கன்னா அகப்பட மாட்டான். அதுதான் நாங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறோம். நீங்க அவன் ராவி போனீங்க, அவனுக்காக ராவிக்கிட்டு போனீங்க, அவனுக்காக வந்து நம்ம இவனை எப்படியாவது பார்த்துடலாம்னு நினைச்சு போனா அந்த படுபாவி யார் கையிலும் சிக்க மாட்டான், சிக்கவே மாட்டான். அவனுக்கு எண்ணம் தான் முக்கியம். அன்னை பராசக்தியே இவனை பார்த்துடலாம்னு நினைச்சு எங்க வந்தாங்க, காஞ்சிபுரத்துல தவம் பண்ண வந்தாங்க, சிக்கலையே. அன்னை பராசக்திக்கே சிக்கல. அந்த அம்மா புரிஞ்சுக்கிச்சு, ஆகா இவனை பார்க்கலாம் நினைச்சா பார்க்க முடியாது, இவனை அடையலாம்னு நினைச்சா பார்க்க முடியாது, இவன் திருவடிக்கு அடைக்கலாம்னு சொன்னா ஓடி வந்துருவானே நினைச்சு அம்பாள் கைகளை உயர்த்தி ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு கண்கள்ல கண்ணீர் பெருக, பெருமானே உன்னை பார்க்கணும்ன்ற எண்ணம் எனக்கு வேண்டாம், ஆனா உன்னை அனுபவிக்கணும், நீ உன்னுடைய திருவடிய அனுபவிக்கணும்ன்ற எண்ணம் இருக்கு சாமி, உன்னை பார்த்து என்ன பண்ண போறேன், உன் கூட இருந்து என்ன பண்ண போறேன், ஒண்ணும் இல்ல, உன்னுடைய அந்த அன்பு உன்னுடைய அந்த கருணை எனக்குள்ள வரணும் சாமின்னு அன்போடையும் கருணையோடையும் செஞ்ச போற்றிக்கு உடனே பொறுத்துக்க மாட்டானா. அன்போடையும் கருணையும் போற்றி செஞ்சா அவனால என்ன பண்ண முடியாது, பொறுத்துக்கவே முடியாது, தடால்னு ஓடி வந்துருவான், தடால்னு ஓடி வந்துருவான். அதனால போற்றி செய்ய வேண்டிய மனப்பக்குவம் எப்படி இருக்கணும் தெரியுமா, போற்றி செய்ய மனப்பக்குவம். இவனை எப்படியாவது அடைஞ்சிடும். 108 போற்றி சொன்னா ஒரு கார் வாங்கலாம், 208 போற்றி சொன்னா ஒரு வீடு வாங்கலாம், 508 போற்றி செஞ்சா ஒரு பங்களா வாங்கலாம், 1008 போற்றி செஞ்சா தமிழ்நாட்டையே சிஎம் ஆளலாம் நினைச்சு நம்ம போற்றி செஞ்சோம்னா
சாமி என்ன பண்ணுவாரு? ஒரு நாளும் ஒரு நாளும் சாமி வரப்போறது இல்ல. சிவபெருமானுடைய குணம் அப்படி. தேடி போனா வரமாட்டான், தேடாம இருந்தோம்னா வந்துருவோம். அவனை தேடாம இருக்கிறது ஒண்ணும் கிடையாது, அவனை உருவமாக தேடினா வரமாட்டான். இந்த உருவத்துல இருக்க, அந்த உருவத்துல இருக்க, அங்க இருக்க, அவன் எதுலதான் இருக்க? அன்புல இருக்கான்றத புரிஞ்சுக்கிட்டு சாமி எல்லார்கிட்டையும் அன்பு செலுத்துறேன்னா, சாமி எல்லாம் கோயிலுக்குள்ள போறோம், சுண்டல் எல்லாம் பொங்கல் எடுத்துட்டு போறோம். கோயில கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி. சிவராத்திரி அன்னைக்கு சாமிக்கு வெண்பொங்கல் படைச்சு கொஞ்சம் போல தொண்டையெல்லாம் எடுத்துட்டு எப்படியாவது வெண்பொங்கல் கொடுத்துடலான்னு போறோம். பார்த்தா கூட்டம் ஜாஸ்தி, கோயிலுக்குள்ளேயே போக முடியல, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பார்த்தா வெளியில இருக்கிற மக்கள் எல்லாம் பசியில வாடுறாங்க. சொக்கநாதா உன்னை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், அன்போட அந்த தொன்னையை எடுத்து எல்லாருக்கும் அந்த இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறப்ப என்ன பண்ணுவான், உங்ககிட்ட அன்பு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு உள்ள இருக்கிற பெருமான் அவனும் ஒரு தொன்னையை தூக்கிட்டு என்ன பண்ணுவான், ஒரு தொன்னையை தூக்கிட்டு எனக்கு கொஞ்சம் போல பொங்கல் கூடன்னு நாம பார்க்க போறதுக்கு முன்னாடியே நம்மளை பாக்குறதுக்கு வந்துருவான். இதுதான் 63 நாயன்மார்களும் செய்த விஷயம். 63 நாயன்மார்களும் கோயில்ல உட்கார்ந்து பஜனை பாடல, நம்மள மாதிரி திருவாசக முற்றோதல் பண்ணல, 12 திருமுறை முற்றோதல் பண்ணல, அங்க போகல, தளத்துக்கு போகல, இந்த தளத்துக்கு போகல. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க வீட்டுல சரியா பண்ணாங்க. அவங்கவுங்க வேலைய அவங்கவுங்க வீட்டுல சரியா பண்ணாங்க. வேலையை சரியா பண்ணிட்டு பெருமானுடைய நினைவிலேயே அவங்க இருந்தாங்க. உடனே என்ன பண்ணிட்டான் பெருமான், வரிஞ்சு கட்டிக்கிட்டு ஒவ்வொருத்தவங்க வீட்டு வாசல்லையும் வந்து நின்னுட்டான். இவனை தேடி போக தேவையில்லை, வாசல்ல. அதுதானே 63 நாயன்மார்கள் நம்ம காட்டுகின்ற பெருஞ்செய்தி. அதான சாமி, அதுதானே 63 நாயன்மார்கள் நம்ம காட்டுகின்ற பெருஞ்செய்தி. என்ன, அவங்கவுங்க இல்லற தர்மத்தை சரியா செஞ்சாங்க, அவங்கவுங்க அறத்துல சரியா செஞ்சா நீ வர வேண்டாம், நான் உன் வீட்டுக்கு வர்றேன்னு சொல்றான் சாமி. உன யாரு இங்க வர சொன்னா? நான் வரேன் உன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி வருகின்ற அந்த வருகையை பதிவு செய்வதுதான் என்ன, நம்மளுடைய சைவத்தினுடைய முடிந்த முடிவு. சிவபெருமான முத எந்த இடத்துல வச்சு பாடினாங்க? சைவத்துல திருமுறை, 12 திருமுறை எல்லாத்துக்கும் தெரியும்ல. 12 திருமுறையில முத சிவபெருமான் எங்க இருக்காருன்னு சொல்லி ஆரம்பிக்குது. இங்கதான் சொல்லணும். என்னாச்சு இன்னைக்கு? அப்போ சிவபெருமான எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க? அவருடைய உருவத்தை வர்ணிச்சு விடை மேலே எந்த இடத்துல இருக்கிறதா சொல்றாங்க? சிவபெருமான் எந்த இடத்துல இருக்கிறதா ஸ்டார்ட் பண்றாங்க? தோணிபுரம், சீர்காழியில தான். காடுடைய சுடலை, பிரம்மாபுரம். உள்ளம் கவர் கல்வன். ஆதிசரியம்மாவுக்கு 100க்கு 100. ஐயா அடியார் உள்ளத்திலமையா, அடியார் உள்ளத்திலமையா. திருமுறைப்படி நெஞ்சில் இமைப்பொழுதும் நெஞ்சில் அங்கிங்கனாதபடி எங்கும் நிறைந்திருக்கிறான் வரும். திருமுறைன்னு சொல்லியாச்சு. திருமுறைப்படி நான் கேட்ட கேள்வியை சரியா உள்வாங்கணும். திருமுறைப்படி வருது இல்ல, பாடன பாடல் அப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. ஏப்பா தோடுடைய செவியன் தூவன், தோடுடைய செவியன் விட ஏறிவோ தூவன் மதிசூடி, காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன், ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் பெம்மான் இவனன்றே. பிரம்மாபுரம் சொல்லக்கூடாது, பிரம்மபுரம் சொல்லணும். பிரம்மாபுரம் இல்ல, பிரம்மபுரம். எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம், எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம். தயவு செய்து அன்மியூட் யாரும் பண்ண வேண்டாம். உங்க டைம் முடிஞ்சு போச்சு, லிசன் பண்ணணும், எல்லாருக்கும் கவனிக்கணும். நீங்க சொன்னது எல்லாமே தப்பு.
நீங்க சொன்னது எல்லாமே தப்பு. திருமுறைப்படி சிவபெருமான் முதல்ல தோன்று நின்ற இடம் சீர்காழி, பிரம்மபுரம், வேணுபுரம், தோணிபுரம், 12 பேர் இருக்குல்ல, அதுல எதுலையுமே ஸ்டார்ட் ஆகல. அங்க ஸ்டார்ட் ஆகல. அடப்படுப்பாவி, சிலபஸையே மாத்திட்ட இடம். நாங்க இதைத்தான் சிலபஸ் நினைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கோம். சிலபஸையே மாத்திட்டீங்க அப்படின்னா சிவபெருமான முத பாடினது காரைக்கால் அம்மையார் தான் பாடு. அதுதான் மூத்த திருப்பதிகம்னு அதுக்கு பேரு. அம்மா தான் பாடிருக்காங்க. எல்லாத்துக்கும் பாடினது யாரு? காரைக்கால் அம்மையார் தான் பாடினாங்க. அடுக்கிறப்போ லேட்டா கிடைச்சிச்சு, அதனால லாஸ்டா அடுக்குனாங்க. 11ஆம் திருமுறையில அடுக்குனாங்க. ஆனா காலத்தால திருமுறை முதலாக பாடியது காரைக்கால் அம்மையார் தான். எங்க வச்சு பாடினாங்க? ஆலங்காடு. ஆலங்காடுனா அது என்னது? பேய்கள் நடமாடுகின்ற சுடலையில வச்சு பாடினார். முத சிவபெருமான வச்சு பாடின இடம் சுடலை பொடி பூசுகின்ற இடமாகிய திரு ஆலங்காடு, இடுகாடு அல்லது சுடுகாடு. சுடுகாட்டுலதான் முதல்ல ஸ்டார்ட் பண்ண. இதுதான் மாரீஸ்வரி அம்மா சொன்னாங்க. ஆனா அதுக்கு ஆதாரத்தோட சொல்ல. அதனால இதுதான் நம்ம அப்ரிஷியேட் பண்றோம். சாமி நம்முடைய திருமுறைப்படி சாமி எங்க தொடங்குறாருன்னா சுடுகாட்டுல தொடங்குறாங்க. அங்கதான் தொடங்குறாரு. சுடுகாட்டுக்கு வா சாமி கும்பிடலான்னு சொன்னா நாம போவோமா? இப்பா தினமும் சுடுகாட்டுக்கு வாப்பா சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொன்னா நாம போவோமான? அடப்பாடு, நான் நல்லா வாழணும்னு நினைச்சுதான் சாமி கும்பிடணும்னு நினைச்சா. ஏற்கனவே சிவபெருமான் எல்லாரையும் போட்டு தள்ளுற சாமின்னு பேர் வாங்கிட்டாரு. இதுல சுடுகாட்டுக்கு வர சொல்லி ஏன் நைட்டு 12 மணிக்கு தான் கூப்பிடுங்களேன். நைட்டு 12 மணிக்கு உச்சிகால கொடுத்த சுடுகாட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுங்களேன். ஐயா, எங்க மாமனாரு இறந்த ஒரு சமாதி மாதிரி கட்டியிருப்போம். அது மழை தண்ணி ஒரு லிங்கம் அது மேல உட்கார்ந்துடுதுங்க ஐயா. அதனால நாங்க ஒவ்வொரு தைப்பொங்கலுக்கும் பொங்கல் செஞ்சு கொண்டு போய் அந்த சிவனுக்கு படைச்சு சாமி கும்பிட்டு வருவோம்ப்பா சுடுகாட்டுலங்க ஐயா. ஒவ்வொரு தைப்பொங்கல் அன்னைக்கும் சாமி கும்பிட்டு அந்த சிவலிங்கம் அங்க உட்கார்ந்துட்டு நகரவே இல்லை. அவ்வளவு தண்ணி அடிச்சுட்டு போய் இந்த கட்டடம் எல்லாம் ஆடி போச்சு. ஆனா சிவலிங்கம் போகல. அதனால நாங்க மறுபடியும் கட்டி அந்த சிவலிங்கத்தை அங்கேயே வச்சுட்டு ஒவ்வொரு வருஷம் தைப்பொங்கல் அன்னைக்கு தான் மழை அது மாதிரி ஆனது. அதனால நாங்க இப்பவும் தைப்பொங்கல் அன்னைக்கு போய் அதுக்கு வெள்ளை அடிச்சு எல்லாம் பண்ணி சாமி கும்பிட்டு வருவோங்க ஐயா. ஆக நாம சுடுகாட்டுல போய் சாமி கும்பிடுறோமா? சுடுகாடுன்னு சொன்னா சாமி கும்பிடு. கவனிங்களேன், உங்களுக்கு இன்னொரு செய்தின்னு சொல்ல போறேன். அதை நீங்க கேட்ட உடனே நீங்க என்னை அடிப்பீங்க, இல்லாட்டி அடப்படுபாவி அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க. 2 விஷயம் நடக்கும். எல்லாரும் ஆன் பண்ணுங்களேன். எல்லாரும் ஆன் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு தெரியாத தகவலை சொல்றேன். எல்லாரும் சுடுகாட்டுல ஆங்குங்க நாங்க போயிருக்கோங்க. அது என்ன லிங்கம்? அந்த இவர் காலபைரவர் இருக்காருல்ல, அது என்ன லிங்கம் சாமி? அது ஒரு யமலிங்கம். ஈசானியலிங்கம். ஐயோ சாமி, அது என்னது? ஜோதிலிங்கத்துல ஒரு சாமி இருக்குமே, அது காலபைரவரா இருப்பாரு. அவர் என்னது? எந்த ஊரு? அங்கதான் சுடுகாட்டு சாம்பலை வச்சு சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்கல்ல, அது என்ன? காசி. மகாகாளீஸ்வரர். மகாகாளேஸ்வரர். எல்லாம் மியூட் பண்ணிக்கலாம். யாரும் பேச வேண்டாம். லிசன் பண்ணுங்க. லிசன் மட்டும் பண்ணா போதும். கேள்வி கேட்கிறப்ப கண்டிப்பா நீங்க பதில் சொல்லணும். கேள்வி கேட்காதப்ப யாரும் நீங்க அன்மியூட் பண்ணி பதில் பேச வேண்டாம். சரிங்களா? உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறப்ப கண்டிப்பா நீங்க அன்மியூட் பண்ணி பதில் சொல்லிதான். என் கூட கொஞ்ச நேரம் இருக்கலாம்னு சொன்னேன். என்ன ஆச்சு? மக்கள்லாம் வரவே இல்லை. பிரேமா அம்மா வரவே மாட்டேங்கிறாங்க. போங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கலாவரமா பார்த்தேன். சரி, இப்போ பவுடேஸ்வரமா பார்த்துட்டேன். ரைட். இப்ப கவனிங்க, சுடுகாட்டுலதான் சாமி இருக்காரு. அம்மாவா இல்லையா? அதுதான் உண்மை. ஏன்னா அதுதான் நிரந்தர இடம். அந்த இடத்துக்கு மட்டும் மாற்றமே கிடையாது. எந்த இடம் வேணாலும் மாறலாம். ஆனா அந்த இடம் மட்டும் மாறவே மாறாது. ஏன்னா உயிர்கள் என்ன பண்ணும்? தோன்ற உயிர்கள் எல்லாருக்கும் அழிவு உண்டு. அவன் ஒருத்தன் தான் சுடுகாட்டுல நிக்கிறது ஒண்ணும் கிடையாது. அவன் வெட்டியா வேலை பார்த்துட்டு நிக்கல. சுடுகாட்டுல நிக்கிறது எல்லாரும் அழிஞ்சாலும் அவன் மட்டும் அழிய மாட்டான்ற தத்துவத்தை சொல்லுது. வேற ஒண்ணும் கிடையாது. சுடுகாட்டுல சாமி இருக்கான்ற விஷயம் என்னன்னா, உலகத்துல எல்லாரும் செத்துருவாங்க, இவனுக்கு மட்டும் சாவு கிடையாது, இவன் அழிவில்லாத தெய்வம்னு சொல்வதற்கான் சுடுகாட்டுல சாமி இருக்கான்றத முத சொல்லுது. அதனாலதான் முத சொல்லுது. ஆனா நம்ம சுடுகாட்டை பார்த்து நம்ம பயப்படுறோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இறப்பை பார்த்து பயப்படக்கூடாது. அப்பதான் நம்ம சிவன் மகன்னா இறப்பை பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. சரி, ஓகே. இன்னொன்னு செய்தி சொல்லவா?
சரி, மகா காளேஸ்வரர் கோயில் உள்ள மட்டும்தான் பக்கத்துல சுடுகாட்டு சாம்பல், அதே மாதிரி காசி கோயில தான் சுடுகாட்டு சாம்பல் எடுத்து சாமிக்கு பூஜை பண்ணி வரோம்னு சொல்றோம்ல. ஒண்ணு சொல்லவா, எல்லா கோயிலுமே சுடுகாடு தான். எல்லா சிவன் கோயிலுமே சுடுகாடு. ஐயோ, இது தெரியாம இவ்வளவு நாள் நான் போயிட்டு இருக்கேன்னு, இது தெரிஞ்சா நான் போயிருக்க மாட்டேன்னு. இவ்வளவு நாள் ஒன்னும் கிடையாது. எல்லா கோவில்களும் சித்தருடைய ஜீவ சமாதி தான், தெரியும் இல்லையா? மீனாட்சி அம்மன் கோயிலோட சித்தர் எந்த சித்தர் ஜீவ சமாதி? மீனாட்சி அம்மன் கோயில் யாரு கரெக்டா சொல்றாங்க பாக்க? கரெக்டா சொன்னோம். சுந்தரானந்தன். சுந்தரானந்தன்ற சித்தர் அங்க துர்க்கைக்கு பக்கத்துல இருப்பார். நீங்க போனீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயில போனா சுந்தரானந்தன் ஒரு துர்க்கைக்கு பக்கத்துல ஒருத்தர் கதை வச்சுட்டு உட்கார்ந்து இருப்பார். 18 சித்தர்கள்ல ஒருத்தர். அவர் அங்க ஜீவ சமாதியா இருக்கார். சரி, தில்லை தில்லை தில்லைன்றது திருமூலருடைய ஜீவ சமாதி. ஜலியா திருவாவடுதுறை தான் சொல்லுவாங்க. திருமூலர் திருவாவடுதுறை சொல்றாங்க. திருவாவடுதுறையும் சரி, நம்மளுடைய தில்லையும் சரி. திருமூலர் அவர் பல இடங்கள்ல சித்தர்கள் ஜீவசமாதி ஆவாங்க, பல இடங்கள். திரு ஆவடுதுறையில அவருடைய பொருள் கிடைச்சது, அவருடைய கிடைச்சது. ஆனா திருமூலர் மூலட்டநாதன் தான் பேர் தெரியும்ல. நம்மளுடைய தில்லையில சுவாமி பேர் என்னது? தில்லை சுவாமி பேர் என்னது? திருமூலநாதர். ஆமா, அதனால திருமூலர் ஜீவசமாதி. அது மாதிரி இது நம்ம திருவாரூரும் சரி, எல்லா ஊர் சில கோவில்ல தெரியும், சில கோவில்ல தெரியாது. ஏன்னா அதுக்கும் முன்னாடி பழமையான கோவில். அதனால நான் ஒரு விஷயம் சொல்லவா? சொல்லுங்கம்மா. சிதம்பரத்துல தீட்சிதர்கள் தான் அவங்க போய் திருமூலர் ஆதிமூலநாதர்னு பேர் இருக்கு, திருமூலர் இங்க சமாதி ஆயிருக்காங்கன்னு சொன்னா, அவங்க இங்க பதஞ்சலி வியாக்கரபாதர் வழிபட்டது ஆதியில தோன்றதுனால்தான் அதுக்கு ஆதிமூலர்னு பேரு, திருமூலர் இங்க இல்ல அப்படின்னு சொல்றாங்க தீட்சிதர். சரி, என்னமோ சொல்லிட்டு போட்டோம், அவங்க என்னமோ சொல்லிட்டு போட்டோம், நாம அதெல்லாம் கணக்குல வச்சுக்கல. ரைட்டா? நாம டாக்குமெண்ட் படிதான் பேசுறோம். மூலட்டநாதர் அப்படிங்கிறது நீங்க பதஞ்சலிநாதர் வர்றதுக்கு முன்னாடியே மூலமாக எல்லா இடத்துலயும் சாமி ஆட்டம். சரி, அதெல்லாம் நம்ம அது கதைக்கெல்லாம் வரல, நாம நம்ம கதைக்கு மட்டும் வருவோம். சரிட்டா? அதனால நாம ராமேஸ்வரத்துல பதஞ்சலி முனிவர் இருக்காங்க. ராமேஸ்வரத்துல. ஆமா, இது மாதிரி இனிமே நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. இனிமே நீங்க எல்லா இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்கன்னா திருப்பரங்குன்றத்துல யார் இருக்கா? திருப்பரங்குன்றத்துல யார் இருக்கா? மச்சமுனி. அருமை அருமை. திருப்பரங்குன்றத்துல மச்சம் அலமேலம்மா அடி தூள் கிளப்புறீங்க, போங்க எங்கேயோ போயிட்டு போங்க. திருப்பரங்குன்றம் யார் மலை? முருகன் மலை கிடையாது, பரங்கிரிநாதர். பரங்கிரிநாதர் யாரு? நம்முடைய அப்பன் சிவபெருமானுடைய மலை தான். அதுல கோஷ்ட மூர்த்தமா தான் யார் இருப்பா? சந்நிதி யாருக்கு தான் இருக்கும்? சந்நிதி பரங்கிரிநாதருக்கு தான் இருக்கும். யாராவது பரங்கிரிநாதரை பார்த்திருக்கோம்? எனக்கு ரொம்ப நாளா தெரியாது. திருப்பரங்குன்றத்துல பரங்கிரிநாதன் தெரியாது. நான் சித்தாந்த கிளாஸ் படிக்கிறப்போதான் சொன்னாங்க, இந்த மாதிரி பரங்கிரிநாதர் இருக்காரு, அதுக்கு ஞானசம்பந்தர் பாடல் பெற்ற இது இருக்கு, அதனால அங்க போகலான்னு சொல்லிட்டு என்னை கூட்டிட்டு போனாங்க. நாங்க எல்லாம் போயிட்டு அங்க திருப்பதி. இப்ப நான் சொல்றது 20 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷம் கூட 15 வருஷம் இருக்கு. 15 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க எல்லாம் என்ன பண்ணோம், நாங்க எல்லாரும் சித்தாந்தம் படிக்கிற நாங்க எல்லாரும் போயிட்டு அங்க போய் பரங்கிரிநாதருக்கு போய் நாங்க இது பாட போறோம். அது பாருங்க, பஞ்சபுராணம் பாட போறோம். சுவாமி கிட்ட அந்த திருப்பரங்குன்றம் அந்த பாடல் பெற்ற ஞானசம்பந்தர் பாடல் பெற்றதை பாடுவோம் அப்படின்னு சொல்லி நாங்க நிக்கிறோம். குருக்கள் தடுக்கிறது, அதெல்லாம் நீங்க பாடக்கூடாது, இது முருகனுடைய கோவில், நாங்க அழகு பண்ண மாட்டோம். ஆச்சாங்க ஒரே தள்ளு முள்ளு, பயங்கர சண்டை, ஆச்சாங்க பூச்சாங்க. அப்பவே எல்லாரும் சேர்ந்து பெரிய கொடி பிடிச்ச சண்டை நான் பார்த்தேன். நான் அப்பதான் சைவத்துக்கு நுழைஞ்சிருக்கேன். இவ்வளவு அடித்தடி இருக்குன்னா இந்த சைவத்துக்கு நம்மையே வரணும் அப்படின்னு பயந்துகிட்டு அதுக்கப்புறம் போல. ஆனா பயங்கர தள்ளுமுள் நடந்தது. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது பரங்கிரிநாதன் அங்க இருக்காரு. அதுக்கு எடுத்து அப்படி பவளவாய் பெருமாள் இருக்காரு, கனி பெருமாள் இருக்காரு. அதனால 2 பேரையும் பார்க்க முடியுங்கிறது 100 ரூபாய் டிக்கெட் கொடுத்தா போய் பார்க்கலான்னு போனோம். திருச்செந்தூரும் யார் கோயில் தான்? சிவபெருமான் கோயில் தான். சிவத்தை வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்காரு நம்ம அப்ப சுப்பன். நமக்கு சிவனையும் முருகனையும் வேற ஏதாவது பார்க்க கூடாதுன்றது நம்மளுக்கு தத்துவமே. பார்த்தாலே பாவம் சிவபக்தி. அதெல்லாம் நான் வரல,
நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னையில இருந்து நீங்க லிஸ்ட் போடுங்க, எல்லா கோயிலையும் லிஸ்ட் போடுங்க, எல்லா கோயில்லையும் ஜீவசமாதி இருக்கும், சித்தர் ஜீவசமாதி இருக்கும். சித்த ஜீவசமாதியில தான் கோவிலே எழுந்தருள் இருக்கும். ஆனா சித்தர்களை வழிபாடு செய்வது நம்முடைய மரபு இல்லை. ஒரே ஒரு நிமிஷம். சித்தர்களை வழிபாடு செய்வது என்பது நம்முடைய மரபுல இல்லை. சித்தர்கள் ஜீவசமாதியில கோவில்கள் எழுந்திருந்தாலும் சித்தர்கள் தான் எனக்கு உயிர் மூச்சுன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா சித்தர்கள் தொண்டு செய்யல. சிவத்தை கண்டாலும் தொண்டர்கள் அல்ல. ஜீவ சமாதி வேற, முக்தி வேற. ஜீவ சமாதியில உட்கார்ந்து இருக்காங்கல்ல எல்லாரும், எல்லாருக்கும் என்ன உண்டு? என்ன உண்டு? உடல் உண்டு, உடல் உண்டு, உடல் உண்டு. எல்லா கருவிகரணங்கள், சில கருவிகரணங்கள் கலண்டாலும் கருவிகரணங்களோட தான் இருக்குங்க. கருவிகரணங்களோட இருக்கிற வரைக்கும் நமக்கு முழு முக்தி கிடையாது. அவர்கள் யாருமே மக்களை கான்டாக்ட் பண்ண மாட்டாங்க. யாரு? சித்தர்கள் யாருமே மக்களை கான்டாக்ட் பண்ண மாட்டாங்க. எனக்கு சிவம் கிடைச்சாச்சு, நானாச்சு, சிவமாச்சுன்னு போனாங்க. அவங்களெல்லாம் சாமி எடுத்துக்கிட்டாரு. ஆனா அவர்கள் நம்ம முன்னுதாரணம் எடுக்கக்கூடாது. ஏன்னா அப்படி போகக்கூடாது. அடியார்கள் திருவடி வணங்கித்தான் போகணும், தொண்டு செஞ்சுதான் போகணும்னு சைவம் சொல்லு. சமாதி நிலை அடைஞ்சிடலாம். சமாதி நிலை வேற, பதமுக்தி, பரமுக்தி, அபரமுக்தின்னு 3 முக்தி இருக்கு. பதமுக்தி, பரமுக்தி, அபரமுக்தின்னு 3 முக்தி இருக்கு. சமாதி நிலை எங்கேயோ இருக்கு. சமாதி நிலை கொடைக்கானலுக்குன்னு இருக்கு வச்சுக்கோங்க. சமாதி நிலை கொடைக்கானல் இருந்ததுன்னா நம்மளுடைய பதமுக்தி, பரமுக்தினா எங்க இருக்கு? காஷ்மீர்ல இருக்கக்கூடிய மலையில இருக்கு. அவ்வளவு தூரம் டிஃபரன்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கு. சொல்றது புரியுதுங்களா? கருத்துல சொல்றேன். அதனால சித்தர்களை முன்னுதாரணமா வச்சு வழிபாடு செய்வது நம்ம மரபுல இல்லை. அது நான் சொல்லிக்கிறேன் அடியார்கள்ட்ட. அது சில பேர் சித்தர்னே ஓடுவாங்க பாத்தீங்களா? சித்தர் தான் எனக்கு எல்லாம், சித்தர் தான் எனக்கு எல்லாம், சித்தருக்கு அப்புறம் தான் எனக்கு சிவபெருமான் ஓடுவாங்கல்ல. அந்த சைவம் வேற சைவம். ஆனா நம்ம நிக்கிற சைவம் சுத்த அத்வித சைவம். சுத்தாத்வித சைவம் தான் நாம நின்றுட்டு இருக்கோம். நம்மளுடைய முக்தி வேற. நாம வேற எங்கேயோ போவோம். நீங்க அங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்தி கிடைக்கும். ஆனா அந்த வேற இடம். முக்தின்னு சொல்லிட்டு எங்க இறக்கி விட்டுருவாங்க? முக்தின்னு சொல்லிட்டு எங்க இறக்கி விட்டுருவாங்க? யாரு கரெக்டா சொல்லுங்க. முக்தின்னு சொல்லிட்டு எங்க இறக்கி விட்டுருவாங்க? உங்களை கரெக்டா சொல்றாங்க. இறக்கி விட்டுருவாங்க ஐயா. அருமை, கலைச்செல்வியமா கஷ்டப்பட்டோம். முக்தின்னு சொல்லிட்டு கொச்சின்ல இறக்கி விட்டுருவாங்க. எப்படி துபாய்னு சொல்லிட்டு கொச்சின்ல இறக்கி விட்டாங்களோ அது மாதிரி முக்தின்னு சொல்லிட்டு உங்களை சமாதி நிலையில மட்டும் விட்டுட்டு போயிடுவாங்க. நீங்க அதுதான் முக்தி நினைச்சு உட்கார்ந்து இருப்பீங்க. திரும்பி பார்த்தா அப்பா எம்புடு தூரம் இருக்கு, இம்புடு தூரம் இருக்கு முக்தி, அங்க போகணும் அப்படின்னு. அப்போ முக்தி பெறுவதற்கான முழுமுதற் பொருள் என்ன அப்படின்னா, அடியவர் திருவடி வணங்கி தொண்டு செஞ்சு போனாதான் அந்த முக்திக்கு போக முடியும். இந்த முக்தி எல்லாம் நீங்க உட்கார்ந்து பயிற்சி பண்ணி காலம் அடக்கி மூச்சடக்கி மூலாதாரம் மன்னிக்கணும், இயமம், நியமம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், அப்புறம் என்னது பிரத்யாகாரம், அதுக்கப்புறம் 5வது சமாதி. சமாதி. சரி, ஒரு 8 படிகள் இருக்குல்ல, அந்த 8 படிக்கட்டுல போனா சமாதி இருக்கும். அந்த சமாதி முக்தி இல்ல நம்ம சைவத்துல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சித்தர்கள் உட்கார்ந்து இருக்காங்கல்ல, அந்த இடத்துல முக்தி கிடையல. இல்ல, அந்த இடம் முக்தி கிடையாது. சித்தர்கள் அந்த இடத்த சாநித்தியம் கொடுத்து வச்சிருக்காங்க. அவர்கள் அந்த சாநித்தியம் கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த மீனாட்சி அம்மன் கோயிலா இருக்கட்டும், உள்ளுக்குள்ள ஒருத்தவங்க குழி தோண்டி புதைச்சிருக்காங்கன்னா அந்த இடம் என்ன இடம் தான்? இடுகாடு தானே. அப்ப சிவன் இருக்கிற கோயில் எல்லாமே எங்க அம்மா காரைக்கால் அம்மையார் சொன்ன மாதிரி எங்க அப்பன் நாடுமிடம் திரு ஆலங்காடே, திரு ஆலங்காடேன்னு சொன்னது உண்மைதான். ஆனா அப்படி ஹலோ, மல்லிகாமா, அதாவது கேள்வி கேக்குறீங்களா? இல்லைங்க, புதுசா ஜாயின் பண்றேன், அதுக்கு சொல்றதுதான் கூப்பிட்டு. நன்றிங்க சுவாமி. நீங்க மியூட் பண்ணி கேளுங்க. நீங்க மியூட் கேட்டுட்டே இருங்க. உங்க கேள்வி இருக்கு, உங்களுக்கு ஏதாவது பதில் சொல்லணும்னா நீங்க கேளுங்க. இடையில யாரும் அன்மியூட் பண்ண வேணாம். ஏன்னா நெட்ல பாக்குறப்ப கொஞ்சம் கோயில் சத்தம் கேக்குது. அதான் வேற ஒண்ணும் கிடையாது, வேற ஒண்ணும் இல்லை. நல்லது. அப்போ ஒரு அடியவரை கூப்பிடுறாரு ஒருத்தர், ஒரு ஐயா கூப்பிடுறாரு. ஐயா, அம்மா தயவு செய்து எங்க அம்மா உடம்புக்கு முடியாம இருக்காங்க,
எங்க அம்மா இன்னொரு ஒரு மரத்துல இறந்துருவாங்கன்னு சொல்லிட்டாரு. யாரு? டாக்டர் சொல்லிட்டாரு. அவங்க இறந்தவங்களுக்கு முக்தி கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க எல்லாம் வந்து திருவாசகத்துல 4 பதிகம், உங்களுக்கு பிடிச்ச 4 பதிகத்தை மட்டும் பாடிட்டு போயிட்டீங்கன்னா எங்க அம்மா சிவபெருமான் திருவடிக்கே போனதா நினைக்கிறேன். தயவுசெய்து அடியார்கள் வந்து பாடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அடியார்கள் என்ன சொல்றாங்கன்னா, இறந்தவங்க வீட்டுக்கு நாங்க போக மாட்டோம். இறந்த உடல் இருக்கிற இடத்துக்கு போனா எங்களுக்கு என்னது? தீட்டு. சிவதீக்கை தீட்டாகிறோம், நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படின்னு என்கிட்ட சொன்னார் போன் பண்ணி. எனக்கு கண்கள்ல நீர் பெருகுச்சு. எப்படி இந்த சைவம் என்னைக்கு தலைக்க போகுது, என்னைக்கு உண்மையை உணர போகுதுன்னு தெரியலையே பெருமானிட்டு நான் சொன்னேன், ஐயா சிவனடியாருன்னு நினைக்காதீங்க, கையில திருநீர் எடுத்துக்கங்க, நெத்தியில திருநீரை கொடுங்க. உங்களுக்கு இது சிவபுராணம் பாட தெரியுமான்னு கேட்டேன். சொல்ல தெரியுமான்னு கேட்டேன். சொல்ல தெரியும் அப்படின்னாரு. ஒரு சின்ன அட்டலை எடுத்துக்கிட்டு உங்க அம்மாவுக்காக நெத்தில திருநீர் போட்டு நமச்சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்கன்னு சொல்லிக்கிட்டே வந்து அப்படியே சிவபுராணம் மட்டும் பாடுங்க, வேற எதுவும் செய்ய வேண்டாம், உங்க அம்மா கண்டிப்பா பெருமான் திருவடியில இளைப்பாருவார்கள் சொன்ன உடனே, ஐயா இப்படி ஒரு உபாயம் இருக்காங்கயா, சரியா நெத்தில திருநீர் போட்டா நீங்களும் சிவனடியார் தான், ஒண்ணு கவலைப்படாதீங்க, நீங்க சொல்லுங்க சிவபுராணம் சொல்லுங்க, அம்மா போய் சேர்ற காலம் நல்லபடியா போயிட்டு வாங்க. இப்ப சொல்லுங்க, நீங்க கோயில் எல்லா கோயிலுக்கும் போறீங்கல்ல, அடியில யாருதான் இருக்கா? அடியில ஜீவசமாதி இருக்கு. இது கசப்பான உண்மைதான், ஆனா இருக்கு. இங்க போய் சொல்லுவீங்களா எங்களுக்கு தீட்டாயிடுச்சு, எங்களுக்கு வந்து இதாயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ளேயே யார் இருக்கா? ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ளேயே ராமானுஜருடைய உடல் இருக்கு. ராமானுஜருடைய உடல் இன்னும் இருக்கு இல்லையா? எப்படி நீங்க வந்து உடல்ல வந்து தீட்டுன்னு சொல்ல முடியும்? கோயிலுக்குள்ளேயே இருக்கு, கோயிலுக்குள்ளேயே இருக்கு, பிரகாரத்துக்குள்ளேயே இருக்கு, தனியா வச்சிருக்கோம், மம்மிஃபை பண்ணி வச்சிருக்கோம். அப்போ புரிதல் இல்லையே, புரிதல் இல்லையே. எதுக்காக இத சொன்னோம்னா, திருமுறை எங்க தொடங்குது அப்படின்னா சுடுகாட்டுல தொடங்குது. யாரும் சுடுகாட்டுக்கு வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, சரி கோவிலுக்கு வாங்கன்னாங்க. கோவிலுக்கும் யாரும் வரல. அதுக்கப்புறம் அம்மா போட்டாங்க நியமம் நியமம் ஆதனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி. இந்த 5 8 படிநிலைகள். இந்த 8 படிநிலைகளும் கிடைக்கும். நீங்க சித்தரை தேடி போனீங்கன்னா இதெல்லாம் கிடைக்கும். சித்தரை தேடி போனா இதெல்லாம் நீங்க எங்க இருந்துக்குவீங்க? அடியன் எங்க விட்டேன் சாமி, எங்க விட்டா மன்னிக்கணும். எங்க இருந்து கிடைக்கிறீங்க அதெல்லாம் சித்தர்கள் தேடி போனா என்ன பின்னாடி போனோம்னா சமாதி நிலை அடையலாம். ஆனா சமாதி என்பது முடிந்த முடிவு இல்ல சைவத்தை. அவங்களுக்கு வேணா அது துபாயா இருக்கலாம், நமக்கு அது என்னதான்? அவங்களுக்கு அது துபாயா இருக்கலாம், நமக்கு என்னது? அது இந்தியா தான், அது கொச்சின் தான். ஒரு படத்துல வந்து பாண்டியராஜையும் SS சந்திரனையும் கூட்டிட்டு போவாங்க. இந்த மாதிரி SS சேகரையும் உங்களை வந்து துபாய் கூட்டிட்டு போறோம்னு சொல்லிட்டு எங்க இறக்கி விட்டுருவாங்க, அந்த ஏஜென்ட் ஏமாத்தி கொச்சின்ல இறக்கி விட்டுருவாங்க. இவங்க ஷேக் மாதிரி அழைச்சிட்டு இருப்பாங்க இல்லையா? அப்ப பார்த்தா ஐயோ நம்ம என்ன துபாய் நினைச்சிங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க நிற்பாங்க இல்லையா? அந்த மாதிரி முக்தின்னு நினைச்சு நம்ம எங்க நிற்போம்? சமாதி நிலையில நிற்போம். சமாதி நிலை முடிந்த முடிவு, முக்தி அல்ல. அதனால சித்தர்கள் பின்னாடி போவது, நீங்க போனா சமாதி கிடைக்கும், அவ்வளவுதான். ஆனா எங்க அப்பன் பின்னாடி வந்தவங்க என்ன கிடைக்கும்? பரகதி அருளிய பாண்டியன் முக்தி கிடைக்குங்க. 3 முக்தி: பரமுக்தி, அபரமுக்திக்கு நம்ம போயிடுவோம். அபரமுக்தி தான் மீண்டும் பிறவாத நிலை. அபரமுக்தி மீண்டும் பிறவாத நிலை. அப்போ அப்பம் பின்னாடி வந்தா அங்க போகலாம், உண்மையான துபாய்க்கு போகலாம். இல்ல மத்தவங்க பேச்ச கேட்டீங்கன்னா கொச்சின்ல தான் நம்ம என்ன பண்ணோம், ஷேக் மாதிரி நிக்க வேண்டியதுதான். அப்போ எங்களுக்கு கிளைகள் எங்கும் இல்லை, நாங்கள் தனித்து நின்றவர்கள் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் ஒருவன். அதுக்காக சித்தர்கள் போற்றுதலுக்கு உரியவர்கள். 1ஆம் வகுப்பு டீச்சர் மாதிரி 2ஆம் வகுப்பு டீச்சர் மாதிரி அவங்க நம்மள சிவபள்ளிக்கு கொண்டு செல்லக்கூடியவர்கள். ஆனா 5ஆம் கிளாஸ் டீச்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு 5ஆம் கிளாஸ்லயே உட்கார்றத எந்த ஹெட் மாஸ்டரும் விரும்ப மாட்டாங்க. அது நமக்கு நல்லதும் கிடையாது.
அதனால சித்தர் தான் எனக்கு முக்கியம். நீங்க உட்கார்ந்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு டீச்சர் பிடிச்சிருக்குன்னு 5ஆம் கிளாஸ்ல உட்கார்ற மாதிரி நம்ம அப்ப பிஹெச்டிக்கு கூட்டிட்டு போறோம். நம்ம அப்ப அங்க போகணும். அதுதான் நமக்கு அதுக்காகத்தான் வந்திருக்கும். புரியுதுங்களா நான் சொல்றது? புரியுதுங்க எல்லாத்துக்கும் நான் சொல்றது? புரியுதுங்களா? அதனால சித்தர் வழிபாடுன்னு சொல்லி உங்களை நீங்க அழைச்சு அதுக்காக சித்தர் நாங்க கும்பிட மாட்டோம்னு சொல்லக்கூடாது. நல்லா கவனிங்க. சித்தர்கள் வழிபாட்டுக்குரியவர். இன்னைக்கும் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போறேன்னா என்ன மாயமோ என்ன அந்த 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 பந்தல்ல யாரு அந்த சுந்தரானந்தர் பாத்தீங்கன்னா அந்த 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 அலங்கார பந்தல்ல அப்படியே மலர் பந்தல்ல அப்படியே பல எண்ணெய் தடவை உட்கார்ந்து இருப்பாரு. பாக்குறதுக்கு முருகர் மாதிரியே இருக்கும். அவ்வளவு லட்சணமா இருக்கும். அந்த 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 இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப சாநித்தியம். நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும். இன்னொன்னு சொல்றேன், சுந்தரானந்தர் சன்னதியில அப்படியே ஒரு சொட்டு கண்ணீர் வர்ற மாதிரி நின்று ஐயா எனக்கு இது வேணும்னு கேட்டா கிடைக்கும். ஆனா அதுக்கும் மேல தர்றதுக்கு உள்ள சொக்கநாதர் உட்கார்ந்துருக்கான். அதுக்கும் மேல தர்றதுக்கு உள்ள சொக்கநாதர் உட்கார்ந்துருக்கான். நாம சொக்கநாதருக்கு தான் அடிமை அப்படிங்கிற உணர்வு. ஆனா அதுக்காக அவர்கள் நம்ம மதிக்காம இருக்கக்கூடாது. நாம எல்லாரையும் மதிக்கிறவங்க, நம்ம எப்படி அவங்கள மதிக்க. அதனால சித்தர்கள்ல நம்ம மதிக்கணும். ஆனா ஒரு சித்தர் மட்டும் எக்ஸப்ஷனல். ஒரு சித்தர் மட்டும் எக்ஸப்ஷனல். அவர் யாருன்னா திருமூலர். ஏன் அவர் பெசாட்டுக்கு எங்க போனாரு? அவர் பெசாட்டுக்கு போயிட்டு சாமியை போய் பார்க்கலான்னு ககன மார்க்கமா போயிட்டு இருக்கிறப்ப கீழே மூலன் பாம்பு தீண்டி கிடக்கான். பாம்பு தீண்டி கிடக்கான்ல, பாம்பு தீண்டி கிடந்தவன என்ன பண்ணாரு? இறங்கி அண்டா காக்கசம் அபு காக்கசம் எந்திரி மூலனுடைய உடம்புல வேற யாரையாவது அனுப்பி வேற எந்த உயிரை அனுப்பி அவர் அனுப்பிச்சிருக்கலாம். அப்படி பண்ணல. என்ன பண்ணாரு? மூலன் செத்துட்டா. தெரியும், நல்லா தெரியும். ஒருவனுடைய இறப்ப சித்தர்கள்னால திரும்ப கொண்டு வர முடியும். ஆனா தேவைகளை, ஏன்னா சாமி அவன் கணக்க முடிச்சுட்டாரு. சாமி அவன் கணக்க முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க மாத்தி எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அதனால விட்டுட்டாரு. ஆனா திருமருகல்ல சாமி கணக்க முடிச்சாரு. யாரு? திருமருகல்ல அந்த பெண்ணுடைய அந்த கணவர் வந்து கல்யாணம் முடிக்காத பையன் சாமி கணக்க முடிச்சாரு. கொல்லிமலை பேர்லாம் தெரியுமா? அப்படியே அவங்க வேற தலை சொல்றாங்க. கொல்லிமலையோட வேற தலம். அந்த மருகல்ல செட்டி பெண்ணுக்கு அவருடைய கல்யாணம் அவர் பேர்லாம் கிடையாது. அவர் பேரு கிடையாது. உயிர் எழுப்பிட்டாரு. நம்ம அருளாளர்கள் வந்து திருஞான சம்பந்தர் வந்து எழுப்பினாரு. ஆமா, நம்ம அருளாளர்கள் பாத்தீங்கன்னா திருமருகல் எழுப்பியிருக்காங்க. நம்மளுடைய நம்மளுடைய முதலை வாயில இருந்து வர வச்சிருக்காங்க பிள்ளைய. அதுக்கப்புறம் பூம்பாவை எலும்புல இருந்து வர வச்சிருக்காங்க. திங்களூர்ல அந்த பையன் நம்மளுடைய இவரு வர வச்சிருக்காங்க. அதெல்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா நினைச்சதுதான் பண்ணிருக்கலாம். ஆனா சாமி என்ன பண்ணாரு? நம்ம திருமூலரு ஐயோ சாமி நினைச்சிட்டாரு, நம்ம என்ன பண்ணோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாரு? போய் தன்னுடைய உடம்ப கீழே போட்டு எதுக்காக இறங்கினாரு? எதுக்காக போய் திருமூலர் உடம்புல போய் இறங்கினாரு? அந்த அந்த ஆடு மாடுகள்லாம் கண்ணீர் வடிக்குது. ஐயோ இவனை மாதிரி அழகா மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போக முடியாது, இவன் அழகா மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போவானே, இப்படிப்பட்டவன் செத்து கிடக்கானேன்னு சொல்லி கண்ணீர் வடிக்குது. அதனால ஆண்நிறைகளுடைய கண்ணீரை பொறுக்க முடியாம என்ன பண்ணாரு? உடம்புக்குள்ள போனார். இவன் மூலனுடைய உடம்புக்குள்ள போன உடனே அதுக்கெல்லாம் துள்ளி குதிக்குதான். அது அந்த ஆடிரைகள்லாம் துள்ளி குதிக்குதான். வந்துட்டான்னு சொல்லி சரி வீடு வரைக்கும் ஓட்டிட்டு போய் வந்துடலாம்னு நினைச்சவர். ஆடு மாடுகள்லாம் அப்படியே அந்த வீட்டுக்கு எல்லாம் அனுப்பிச்சுட்டு திரும்ப வந்துடலாம்னு நினைச்சவர். அப்படியே போனவர் தான். என்ன காரணம்னா அடுத்த உயிர்களுக்காக இறங்குவதுதான். நல்லா கவனிங்க. சித்தர் நிலையிலிருந்து நாயன்மார் நிலைக்கு கொண்டு போனது யார? திருமூல நாயனார. திருமூலர் சித்தரா இருந்தா கூட அவர் சித்தர் நிலையிலிருந்து அவர் வந்து நாயனார் நிலைக்கு போறதுக்கான காரணம் என்னன்னா அவர் முழுக்க உயிர்களுக்காக இறங்கினார். உயிர்களுக்காக இறங்குவதுதான் அடியவர்களுடைய தன்மையே. எவன் செத்து கிடந்தாலும் பரவாயில்ல, கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும், கிழவனை தூக்கி மலையில வைக்கின்ற கதையா நாம பேசாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு தெரிஞ்சோம்னா பெருமான் நம்மள எந்த லிஸ்ட்லயும் வைக்க மாட்டார். அடியார்கள்னாலே அடுத்த உயிர்க்காக இறங்குதல்னா இறக்கப்படுதல் அர்த்தம். அந்த நிறைய பெறணும், அவ்வளவுதான். அதனால அவர் சித்தராக மாறார். அப்ப முதல்ல எடுத்த உடனே பெருமான சுடுகாட்டுல தான் வச்சு பார்த்தோம். அப்புறம் கோயிலுக்குள்ள வந்தாங்க. எல்லா கோயிலுக்குள்ளேயும் சித்தர் இருக்காங்க. சித்தர் வழிபாட்டுக்குள்ள நாம போக கூடாது. சித்தர்கள் வழிபாட்டுக்குரியவர்கள், சித்தர்கள் வணங்குதலுக்குரியவர்கள், ஆனா வழிபாட்டுக்குரியவர்கள் இல்ல. என்ன பாருங்க, நல்லா கவனிக்கல. வணங்குதலுக்குரியவர்கள். சித்தர்கள் தான் என்னது? வணங்குதலுக்குரியவர்கள், போற்றுதலுக்குரியவர்கள். ஆனா வழிபாட்டு அவங்களே வச்சு அவங்கதான் எனக்கு சாமியின் வழிபாடு செய்யும்.
புரியுதா? புரியுதா? அப்படி வழிபாடு செஞ்சா என்ன நடக்கும்? நாமளும் அதே நிலையிலேயே பிறவி பயன் கிடைக்காதீங்க, நமக்கு அந்த முக்தி கிடைக்காது. ஜோக்கா சொல்லணும்னா ஜோக் மாதிரி சொல்லணும்னா கிடைக்குங்க. ஜோக் தாங்க ஐயா கிடைக்க அட்டாங்க யோகம் தாங்க ஐயா கிடைக்க. ஜோக்கா சொல்லணும்னா கொச்சின்ல தான் இருக்கும், துபாய்க்கு போக மாட்டோம். அவ்வளவுதான். கொச்சியில தான் இறங்கி விடுவோம். ஆமா. ஏன் இதை அடிக்கடி சொல்றேன்னா எளிமையா போய் பதிஞ்சிரும். எளிமையா போய் பதிஞ்சிரும். அதுக்காகத்தான் அடிக்க அதை ரிப்பீட் பண்றேன், வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க சித்தர் வழிபாட்டுல இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சமாதின்றது சாதாரண இடம் கிடையாது, அது நல்ல இடம் தான். ஆனா அதை விட 1000 மடங்கு உயர்ந்த இடம் கிடைக்குது இல்ல நம்ம அப்ப. அதனால அந்த அந்த ஸ்கூலுக்கு தானே வரணும். இந்த ஸ்கூல்ல படிச்சா 10ஆம் கிளாஸ் 11 12ஆம் கிளாஸ் தான் இருக்கும். அடுத்த காலேஜுக்கு போகணுமா இல்லையா? அதுக்கடுத்து மேற்படிப்பு இளங்கலை முதுகலை அப்படிலாம் படிச்சு போகணும்ல. அதுதானே கல்வியினுடைய முதிர்ச்சி. அது மாதிரி நம்முடைய ஆன்ம முதிர்ச்சி அடைய அங்க மாறும். அதனால இங்க இருக்கிற எல்லா அடியார்களும் சொல்றது சித்தர் வழிபாடு போற்றுதலுக்கு. நீங்க போய் வழிபாடு செய்யலாம், அவங்க கும்பிடலாம், உங்களுக்கு தேவையானதை கேட்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா இவங்கதான் எல்லாம் எனக்கு அப்படின்னு போய் உட்கார்றது இருக்கக்கூடாது. இவங்கதான் எல்லாம்னு 5 பேர்கிட்ட மட்டும்தான் உட்கார முடியும். இவங்கதான் எனக்கு எல்லாமே அப்படின்னு 5 பேர்கிட்ட உட்கார முடியும். 1 அன்னை பராசக்தி, 2வது முருகப்பெருமானும் விநாயக பெருமானும், 3வது வேலு, 4வது திருவைந்தெழுத்து, 5வது அடியார்கள். இவங்களும் சிவபெருமானும் பிரித்தற்குரியவர்கள் அல்ல. அதனால அவங்க கிட்ட எல்லாம் போய் உட்காந்துக்கலாம். அவங்கதான் உட்காந்துக்கலாம், தப்பு. ஆனா அன்னை பராசக்தி முக்கியம்னு சொல்றப்போ அன்னை பராசக்தி எப்படி முக்கியம்னு சொன்னோம்? அவ ஏன் முக்கியம்? அன்னை பராசக்தி ஏன் முக்கியம்? கருணை சிவபெருமானுடைய கருணையா பாக்குறதுனால அவ வசதி. நீங்க அவளை மட்டும் வசதியா பார்த்தா அது பேரு சாக்தம். நல்லா கவனிங்க. நீங்க அவதான் பெருசு, அவளை மட்டும் வசதியா பார்த்தா அதுக்கு பேர் என்னது? சாக்தம். விநாயக பெருமான் மட்டும் வசதியா பார்த்தா கானபத்தியம். முருக பெருமான் மட்டும் வசதியா பார்த்தா கௌமாரம். சந்திரன் மட்டும் வசதியா பார்த்தா சௌமியம். சூரியனை பத்த வசதியா பார்த்தா சௌரம். சௌரம், அது பேரு சௌரம். இது மாதிரி நிறைய இருக்கு. அதனால சிவபெருமானோடு கலந்துதான் அவங்களை வசதியா பார்க்கணும். குருநாதருக்கும் சிவபெருமானுக்கும் வித்தியாசம் இருக்கா? குருவே சிவமென கூறினன் நந்தி. குருவே சிவமென கூறி, குருநாதரும் சிவமும் ஒண்ணு. குருநாதர் உயர்ந்தவரு. எதனால உயர்ந்தவரு? சிவத்தை காட்டனால உயர்ந்தவன்ற பாவனை இருக்கணும். சிவத்தை காட்டாம குருநாதர் வேறதை காட்டுறான்னு வச்சுக்கோங்க. எப்பா நீ சிவனை கும்பிடாத, நீ மத்தவங்க யாரையும் கும்பிடாத, அறியாத கும்பிடாத, எதுவும் பண்ணாத அப்படின்னு ஒரு குருநாதர் சொன்னாலும் வச்சுக்கோங்க, அங்க குருநாதருக்கு சிறப்பு கிடையாது. சிவத்தோடு சேர்த்து சிவபெருமான காட்டினாதான் அந்த குருநாதர் தான் என்னது? இதே திருமணம் என்ன சொல்றாரு? குருடும் சேர்ந்து குருட்டாட்டம் ஆடி குழியினில் வந்து வீழ்ந்தது போல நீ தப்பான குருவை தேடி போயிடாத. யாரு? திருமூலன் சொல்றாரு. எல்லாரும் குருநாதர்னாலே சிவன் தான். நல்லா கவனிச்சுக்கோ. அந்த குருநாதர் யார போதிக்கணும்? யார போதிக்கணும்? சிவத்தை போதிக்கணும். சிவத்தை போதிக்கணும். சிவத்தை போதிச்சாதான் அந்த குருநாதர் சிவமா பார்க்கக்கூடியவரு. சிவத்தை பிரிச்சுட்டோம்னா எதுக்குமே வேல்யூ கிடையாது. சிவத்தோட சேர்த்திருக்கிறனால்தான் எல்லாத்துக்கும் வேல்யூ பண்றோம். நல்லா அடியார்களையும் ஏன் வணங்குறோம்? அடியார்களையும் ஏன் வணங்குறோம்? சிவனை அவங்க தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்க, அதனால வணங்குறோம். சிவத்தை சேர்த்தனால வணங்குறோம். அம்பாள் சிவத்தை சேர்த்திருக்கு, அவளை வணங்குறோம். முருகன் சிவத்தை சேர்த்திருக்கு, வணங்குறோம். கணபதி சிவத்தை சேர்த்திருக்கு, வணங்குறோம். அந்த நோக்கத்தோட தான் உங்களை போய் நீங்க அணுகணும். குருநாதரை வணங்குறப்போ ஓ இவர் சிவனை சொல்லித்தாரு, அதனால இவர் சிறப்பு. கொஞ்ச நாள் கழிச்சு இல்லப்பா சிவன் எல்லாம் கும்பிடாத, நீ இனிமே சாய்பாபா தான் கும்பிடணும்னா குருவே சிவமென கூறினன் நந்தின்னு சொல்லிட்டு சாய்பாபா போய் கும்பிடக்கூடாது. புரியுதுங்களா? நான் சொல்றது நல்லா கவனிச்சுங்க. ஏன்னா இதை நான் சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. நிறைய பேர் டிஸ்ட்ராக்ட் பண்றாங்க எல்லாரையும். இதை நான் சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. ஐயோ நெற்றியை திருநீர் பூசிருக்காங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, சரி திடீர்னு ஓகேங்க இனிமே நீ யாரை கும்பிடக்கூடாது? சிவபெருமான கும்பிடக்கூடாது. நீ சாய்பாபாவை தான் கும்பிடணும்.
இல்ல நீ வேற யாரையோ கும்பிடணும்னு அவர் குருநாதர் சொல்லிட்டாருன்னா, குருநாதர் சொல்றதுதான் நான் கேட்கணும், அதுதானே சைவம் சொல்லியிருக்காரு, அதான் குருநாதர் திருமூலர் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணக்கூடாது, போய் அவர் சொன்ன இடத்த போய் வட்டம் போடக்கூடாது. நமக்கு ஒண்ணு மட்டும் நிதானங்க. சிவபெருமான்ற நடு புள்ளிதான். அந்த புள்ளியை சுத்தி எத்தனை வட்டம் வேணாலும் நீங்க போட்டுக்கோங்க. அந்த புள்ளியை அழிச்சுட்டா அந்த வட்டத்துல நீங்க நிக்கவே கூடாது. சொல்றது விளங்குதா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? சிவபெருமான்ற சென்ட்ரல் பாயிண்ட சுத்தி எத்தனை வட்டம் போட்டாலும் நிக்கலாம். அந்த நடுவுல இருக்கிற புள்ளியை அழிச்சுட்டாங்கன்னா அந்த வட்டத்துல ஒரு கணம் கூட நிக்க கூடாது. குருநாதர்ட்ட தீக்கை வாங்கிட்டு அந்த தீக்கையை திருப்பி கொடுத்தவங்க எல்லாம் உண்டு, தெரியும்ல. குருநாதருக்கு முன்னாடி திருநீரை போட்டு அந்த துணியை எடுத்து, ஈர துணி எடுத்து போட்ட இடத்துல எல்லாம் நமச்சிவாய் சொல்லி அடிச்சா என்ன ஆயிடுச்சு? குருநாதருக்கு நமக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதெல்லாம் பண்ணவே கூடாது, பண்ணக்கூடாது. அது பண்றதுக்கும் வழி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி தவறானவர்களும் இருக்காங்க, அதனால நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருன்னு திருமூலர் கரெக்டா சொல்லி வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா? அதனால சிவம் என்ற மையப்புள்ளி இருக்கிறனால தான் அடியவர்களுக்கு சிறப்பு, அன்னை பராசக்திக்கு சிறப்பு. நான் ஒரு இடத்துல பார்த்தேன், சிவனடியார்கள் தான் நிறைய பெண்கள் தான், பெண் சிவனடியார்கள் தான் எல்லாருமே ஓரளவுக்கு. ஆனா அன்னை பராசக்தி தான் எங்களுக்கு உசந்ததுன்னு சொல்லி நிக்கிறாங்க. அவதான் எல்லாம், அவளுக்கு அப்புறம் தான் எல்லாமே, அவளுக்கு அப்புறம் தான் எல்லாமேன்னு சொல்லிட்டாரு. அந்த நிலை மையப்புள்ளியை எதை அழிச்சிருச்சு? மையப்புள்ளிய சிவபெருமான அழிச்சிட்டனால அது சாப்தமா போய் நிக்கும். நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. சாப்த வழிபாட்டுல நின்னீங்கன்னா 35வது தத்துவத்துக்கு நீங்க போயிடலாம். பிந்து தத்துவம் இருக்குல்ல, பிந்து நாத தத்துவம் இருக்குல்ல, அந்த பிந்து தத்துவத்துல போய் நின்றுவீங்க. அதனாலதான் ஸ்ரீ சக்கரத்துடைய கடைசி பகுதி என்ன பேரு? ஸ்ரீ சக்கரத்துடைய அந்த முனைக்கு பேர் என்னது? பிந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா? பிந்து மாதவின்னு அவளுக்கு பேரு. யாருக்கு? அம்பாளுக்கு. அவ பிந்துல நின்னு, பிந்துனா பிந்துன்னு அர்த்தம், சமஸ்கிருதத்துல பிந்துன்னு சொல்லுவாங்க. அந்த அப்போ நீங்க, ஆனா அதையும் தாண்டி எங்க இருக்கான்? நாத தத்துவம் அதையும் தாண்டி இருக்கான் சாமி, நாதாந்தமாக நிற்கின்றான். அப்ப அந்த இடத்துக்கு போகணும்னா நீங்க சப்போஸ் அன்னை பராசக்தி தான் எனக்கு உயர்ந்தவள் நினைச்சு வழிபாடு செஞ்சுட்டீங்கன்னா நீங்களும் துபாய்க்கு போக முடியாது. துபாய்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒட்டகம் மேய்க்கிற இடத்துல இறங்கிடுவீங்க. தப்பா கல்ஃப் கண்ட்ரி தான், ஆனா லேண்டிங் வேற இடமா போயிடும். இதுல சிவபெருமான் தான் மையப்புள்ளின்னு வச்சுக்கிட்டு துபாயில இறக்காம துபாய் பக்கத்து ஸ்டாப்ல இறக்கி விட்டுருவாங்க. அந்த மாதிரியும் இருக்கு. சிவபெருமான் மையப்புள்ளியா வச்சு அதுக்கு பேரு வேற முக்தி. அத சிவபெருமான் மையப்புள்ளியா சொல்லக்கூடிய காஷ்மீர சைவம், சிவ சமவாத சைவம், சிவ பாடான்வாத சைவம், சிவ ஐக்கிய சைவம் அப்படின்னு நம்ம சிவபெருமான முழுமுதல் பொருளா வச்சுக்கிட்டு தொப்புக்குட்டின்னு வேற இடத்துல விழுந்துருவாங்க. லேண்டிங் தப்பாயிடும். எக்ஸாக்டா ரன்வேல தான் இறங்கணும், ரன்வே தாண்டி இறங்கினா என்ன ஆயிடுவோம்? அதோ கதிதான். அது மாதிரி கொஞ்சம் டிவியேட் ஆவாங்க அவங்க எல்லாம். நாம மட்டும்தான் என்ன பண்ணுவோம்? ஏறினோமா, பிளைட் டேக் ஆஃப் ஆச்சா, ஜாலியா காதுல ஹெட்செட்டை போட்டோமா, ஒரு படத்தை பார்த்தோமா, ஏர் ஹோஸ்டர் கொடுக்குற சாப்பாடெல்லாம் சாப்பிட்டோமான்னு இறங்குறப்போ காலடி எடுத்து வச்சா அது துபாய் தான். அது மாதிரி சிவபெருமானை நின்று அங்குலமாக அளந்து இதுதான் சரியான பாதைன்னு சொல்லுகின்ற சைவ சுத்தாத்வித சைவத்தை நாம இருந்து நாம லேண்ட் ஆகக்கூடிய இடம் அபரமுக்தியில நம்ம போய் லேண்ட் ஆயிடுவோம். கவலைப்படாது. அதனால தைரியமா சீட் பெல்ட்டை போட்டு உட்காந்துக்கலாம் எல்லாரும். அப்போ சிவம் தொடங்குற இடம் சுடுகாடு, காரைக்கால் அம்மையார் சொன்னது. மத்தவங்க என்ன சொன்னாங்க? இதெல்லாம் சொல்லிட்டாங்க. மத்தவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க? கோயில் இருக்காருன்னு சொன்னாங்க. எல்லா திருமுறையும் சொல்லிட்டே இருக்கு. கடைசி திருமுறை என்ன சொல்லிடுச்சு? சிவம் என்பவர் அடியவனுடைய அன்பு பிடியில தான் இருக்கா, நீ அடியவர் திருவடியை பிடிச்ச சிவனை பிடிச்சிடலான்ற கடைசியா சொல்லிருக்கு. மொத போன் யார் கண்டுபிடிச்சான்? போன் நோக்கியா 1100. பாத்துறீங்களா? சும்மா நான் ரொம்ப கஷ்டமான கேள்வி. நோக்கியா 1100 பட்டன் போன் ஞாபகம் இருக்கா? போடுவோம்ல, அதுதான் மொதல் போன். ஆனா இப்ப ஃபைனலா இருக்கக்கூடிய போன் எது? இப்ப ரொம்ப ஹை எண்ட் போன் எது?
ஆப்பிள் போன். ஆப்பிள் அருமை. ஆப்பிள் தூளு ஆப்பிள் போன் தான். அது அவன் தான் அட்வான்ஸ். அதுக்கு மேல அட்வான்ஸ் இருக்கானா? இல்ல. அவன மேல அட்வான்ஸ் யாரும் பண்ண முடியாது. அவன் தான் ஃபைனல் அட்வான்ஸ். அது மாதிரி சைவம் முதல்ல சாமி சுடுகாட்டுல இருக்காருன்னு தொடங்குச்சு. 1100 மொபைல் போன் மாதிரி இப்ப ஃபைனலா ஆப்பிள் போன்ல முடிஞ்சிருக்கு. அடியவர் சங்கமத்துல அடியவர் திருவடியில தான் இருக்கான்னு 12 திருமுறை முடிஞ்சு போச்சு. 13வது திருமுறை இருக்கா? 13வது திருமுறை இருக்கா? பாருங்க, இருக்கா? இல்ல இனிமே வருமா? முடிஞ்ச அதுதான். அதுக்கு மேல மேல்முறையீடு இல்ல. அதுக்கு மேல மேல்முறையீடு இல்ல. சிவபெருமானுடைய திருவடியை வணங்கணும்னா அடியவர் திருவடியை பற்றுன்னு சொல்லி சமயம் எங்க முடியுது அப்படின்னா 12ஆம் திருமுறையில தொண்ட புராணத்துல முடியுது. எளிமையா முடிச்சிட்டாங்க. சுடுகாட்டுக்கு போக தேவையில்லை, கோயிலுக்கு போக தேவையில்லை. நம்ம திருவாசக சிந்தனை வந்தா அடியவர் திருவீட்டுக்கு கூட போக தேவையில்லை. வீட்டுல உட்கார்ந்தபடி அவங்கவுங்க வீட்டுல உட்கார்ந்தபடி அவங்கவுங்க சேர்ல இருந்தபடியே அடியவருடைய திருவடியை கலக்குகின்ற பெரும் ஆற்றலை கொடுத்திருக்கிறனால நாம பேரு பெற்றவர்கள். அதனால நல்லா கவனிச்சுக்கோங்க, சிவபெருமானுடைய திருவடி எங்க முடியுது அப்படின்னா நம்மளுடைய அடியவர்களுடைய திருவடியில தான் முடியும். அடியவர்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. அடியார் திருக்கூட்டத்திலே நிறைய அடியார் திருக்கூட்டம் இருக்கு. சிவபெருமான் புள்ளி அழிச்சுவாங்க. சிவபெருமான்ற புள்ளி அழிச்சிட்டு வட்டம் போட்டு அடியவர் திருக்கூட்டம் இருக்கு அங்கெல்லாம். அதனாலதான் அது சிறந்தடியார் சிந்தனையும் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் அப்படின்ற. ஏங்க அடியார்னு சொல்லலாம். நண்பன்னாலே இந்த பாருங்க சொல்ற மாதிரி நண்பன் எல்லாம் என்ன நல்ல நண்பன் கெட்ட நண்பன், நண்பன்னாலே நல்ல நண்பன் தாண்டா அப்படின்னு நம்முடைய சந்தானம் சொல்ற மாதிரி அடியார்னாலே நல்ல அடியார்னு சொல்லிக்கலாம்ல. எதுக்கு சிறந்தடியார்னு சொல்லியிருக்காருன்னா அடியார்களும் சிதறடிக்கப்படுகின்றார்கள். சில பேர் சித்தர்களையே பார்த்து விடுவாங்க. சில பேர் எனக்கு வந்து கைலாயவாதியம் தான் முக்கியம்னு விடுவாங்க. சில பேர் எனக்கு முற்றோதல் தான் முக்கியம்னு விடுவாங்க. சில பேர் எனக்கு ஒண்ணும் கிடையாது, வேற எதுதான் அப்படி எனக்கு பண்ணி திரும்பதான் முக்கியம். சிலவங்க இப்படி சிதறடிக்கப்படுவாங்க அடியார்கள். அதெல்லாம் எந்த அடியார் திருக்கூட்டத்துல அடியார் திருவடி பற்றணும்னு சொல்றாங்களோ அதுதான் சிறந்த அடியார், வேற ஒண்ணும் கிடையாது. அடியார் திருவடி பற்றினா உனக்கு எல்லாம் கிடைச்சிடும். அதென்ன நாங்கெல்லாம் யாரு காலையில விழமாட்டோம், பெருமாளுடைய திருவடியை தவிர வேற யாரு காலையில விழமாட்டோம் ஆமா அப்படின்னு சொன்னா அவங்களுடைய நிழல்ல கூட என்ன பண்ணக்கூடாது, நிழல கூட மிதிச்சுட்டு வந்துடக்கூடாது, நிழல கூட மிதிச்சிடக்கூடாது. நிழல மிதிச்சாலும் பாவம் தான். அதனால அடியவர் திருவடி வணங்குறதுனாலதான் ஆணவம் போகும். ஆணவம் போனா கண்மம் மாய எல்லாம் சேர்ந்து போயிடும். எல்லாம் போயிட்டாங்க அப்பனுடைய பரமுக்தி போயிடலாம் அப்படின்னு சொல்லுகின்ற எளிமையான பயிற்சியை செய்வதுதான். ஒரு செய்தி சொல்லி உள்ள போயிடலாம். முழுவதும் இறந்த முதல்வா போற்று. இறந்தல் அப்படின்னா கடத்தல் அர்த்தம். இறத்தல் என்னது? இறத்தல்னா கடத்தல். நம்மளும் இறந்து போகிறதா, இந்த உடம்ப கடந்து போயிடும், அது பேர் தான் இறப்பு, வேற ஒன்றும் கிடையாது. அப்ப முழுவதும் இறந்த முதல்வா போற்றி அப்படின்னா எல்லாத்தையும் வச்சிருக்கான்ல அவன் தான் உடையவன். சிவபெருமானுக்கு என்ன பேரு? உடையா என்னை கண்டுகொள்ளே. அவனுக்குத்தான் எல்லா பொருளும் உடைமை. எல்லா பொருளும் உடைமையா இருக்கிறதுனால என்னவோ தெரியல அவன் எந்த பொருளையும் கடந்து நிற்பான். நமக்கு ஒரு பொருள் மேல ஏன் ஆசை வருது? அந்த பொருள் நம்ம கிட்ட இல்லைங்கிறனாலதான். அந்த பொருள் நம்ம கிட்ட இல்லைன்றனாலதான் அந்த பொருள் நமக்கு ஆசையா வருது. இல்லன்னா ஆசை வருமா? தினமும் சாப்பாடு நிறைய இருக்கு வீட்டுல, தினமும் சாப்பாடு நிறைய இருக்கு. பிள்ளைங்களுக்கு அம்மா என்ன பண்றா? டெய்லி காலையில என்ன பண்றா? பாலை ஊத்துறா, அரிசி சாதத்தை போடுறா, நெய்ய விடுறா, பருப்பை விடுறா, எல்லாம் பிணைஞ்சு கொடுக்குறா. பாயில ஊத்துனா பிள்ளை என்ன பண்ணுது? சாப்பிட மாட்டேன் ஓடுது. இருக்கு. அதனால இல்லாத விட்டு பிள்ளைங்க என்ன பண்ணுது? வாசல்ல உட்காந்துட்டு ஒரு பிடி சாதம் கிடைக்காதா, ஒரு பிடி சாதம் கிடைக்காதா, சாப்பிட முடியாதா, பசி ஆற முடியாதான்னு பசிக்கு ஏங்குற குழந்தைகளும் உண்டு. சும்மா கொஞ்சம் போல சாப்பாடு கிடைச்சா போதும். அப்போ ஒரு பொருள்ல பற்று எப்ப இருக்கும்னா அந்த பொருள் நமக்கு உடைமை இல்லாதப்பதான். ஆனா சிவபெருமானுக்கு தான் எல்லாமே உடைமையாச்சு. அதனால அவனுக்கு எந்த பொருள் மேல என்ன கிடையாது? பற்று கிடையாது. அவனுக்கு தான் எல்லாமே உடைமை. அதனால என்ன கிடையாது அவனுக்கு? பற்று அதுல
கிடையாது. சின்ன தம்பி படம் பாத்துறீங்களா எல்லாரும்? யாருமே தெரிய மாட்டேங்கிறாங்க, என்னாச்சு? எல்லாரும் காலி ஆயிட்டீங்களா இல்ல என்னாச்சு? இல்ல எனக்கு யார் முகமும் தெரிய மாட்டேங்குது. பாத்துட்டீங்களா? தெரியல, என்ன தெரியல, எனக்குதான் பேண்ட்வித் ப்ராப்ளமா என்ன தெரியல. கலாவத்தியம்மா பாக்குறேன், முத்தாட்டியாருக்கு தெரியலையே, எனக்கு பேண்ட்வித் ப்ராப்ளம் நினைக்கிறேன். சரி, ஓகே. ஜானகியம்மா தெரிறாங்க. ஆக 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 அடியார்கள் டக்கு டக்குன்னு தெரியுறாங்க. சுதாமா தெரியுறாங்க, கலைச்சலியம்மா தெரியுறாங்க, பிரேமாமா தெரியுறாங்க. ஆக 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 தவம் 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 பண்ணிருக்கேன். இந்த சின்ன தம்பி படத்துல குஷ்பு இருப்பாங்க இல்ல, எல்லாம் இருக்கும் வீட்டுல. வேலைக்காரங்க இருப்பாங்க, சாப்பிடறதுக்கு பொருள் இருக்கும், வெள்ளித்தட்டுல சாப்பாடு எல்லாம் இருக்கும். ஆனா இந்த பிள்ளைக்கு என்ன பிடிக்காது? சேத்துல விளையாடுறதான் பிடிக்கும். ஏன்னா வீட்டுல விட மாட்டாங்க. போவோமா ஊர்கோலம் அப்படின்னு என்னை சேத்துல விளையாட கூட்டிட்டு போடா, நான் வெளியில பாக்கணும், அது பாக்கணும். அப்போ யாருக்கு எந்த பொருள் இல்லையோ அந்த பொருள் மேல பற்று அதிகமா இருக்கும். ஆனா எல்லா பொருளும் இருந்தா நமக்கு எந்த பொருள் மேலேயும் பற்று வராதுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் சிவபெருமான் எல்லா பொருள்களையும் உடையவனா இருந்து அதுல பற்று இல்லாம இருக்கான். அவன் இருப்பான் சார், எனக்கு என்ன எல்லாமா இருக்கு? கேட்கிற கேள்வி கரெக்ட் தானே? அவன் இருப்பான், சிவபெருமான் இருப்பான், அவனுக்கு தான் எல்லாமே இருக்கு. அவனுக்கு பஞ்சபூதம் அவனுடைய கட்டளை தான் செய்து. 33 கோடி தேவர்களும் அவன் கட்டளை தான் செய்யறாங்க. அன்னை பராசக்தி அவன் கட்டளை செய்யறான், விஷ்ணு அவன் கட்டளை செய்யறான், பிரம்மன், மாகேஸ்வரன், உருத்திரன், அனந்தேஸ்வரன், வித்யேஸ்வரர் என்று எல்லாரும் அவன் கட்டளை செய்யறப்போ அவனுக்கு தான் எல்லாம் இருக்கு. எனக்கு என்ன இருக்கு? அப்ப நான் எப்படி பற்ற விடுறதுன்னா, எல்லாம் இருக்கிற இப்ப நமக்கு நம்ம கிட்ட ஒரு பைசா கிடையாது. எங்க அடியார்களை பார்க்க முடியலையே, நான் தெரியல என்ன பண்றது தெரியல. எங்க அடியார்கள் பார்க்க எல்லாரும் இருக்காங்க. நல்லா கவனிங்க, எல்லாம் இருக்கு, நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. மாமா பொண்ணு கிட்ட என்ன இருக்கு? மாமா பொண்ணு என்ன வச்சிருக்கு? அவங்க அப்பா தான் மினிஸ்டர், எல்லா சொத்து வச்சிருக்கு. நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். மாமா வீட்டுல போயிட்டு மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா போதும், எல்லா சொத்தும் எனக்கு வந்துடும். அது மாதிரி எல்லாம் உடைய சிவபெருமானை நாம அப்பனா நினைச்சு அவனோடு இருந்தா போதும். அவனுக்கு எந்த பொருள்லாம் சொந்தமோ அந்த பொருள் நமக்கும் சொந்தம். அவனுக்கு சொந்தமே இல்லாத பொருள் உலகத்துல இல்ல, நமக்கும் சொந்தமே இல்லாத பொருள் உலகத்துல இல்ல. அவனுக்கும் எதுலையும் பற்று இல்ல. பெருமானே உன்னை பற்றியதால எனக்கும் எதுலையும் பற்று இல்லை. அதுதான் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்று விடற்கு. இப்ப புரியுதா? ஏன் சிவபெருமான் திருவடியை பிடிச்சா எல்லா பற்றும் போயிடும்? ஏன்னா சிவபெருமான் தான் எல்லாத்துக்கும் சொந்தக்காரன். அதனால அவன் திருவடியை பிடிச்சாலும் நமக்கு எல்லா விஷயமும் போயிடும். அப்ப அவன் திருவடியை பற்றுனால அப்ப அவன் யாருன்னா முழுவதும் கடந்த முதல்வன் போற்றி. எல்லாத்தையும் கடந்து நிக்கிறான். சாரி, முழுவதும் இறந்த முதல்வா போற்றி. இறத்தல் என்பது கடத்தல். அப்ப இந்த போற்றி எப்ப வேலை செய்யும் அப்படின்னா, நாம எல்லா பொருளையும் கடந்து நின்றால் இந்த முழுவதும் இறந்த முதல்வா போற்றி நமக்கு வேலை செய்யும். எல்லா பொருளையும் கடக்கிறதுனா ஒண்ணும் கிடையாது. எனக்கு ஒரு பொருள் மேல ஆசையா வருது, அந்த பொருள் என்கிட்ட இல்ல, கிடைச்சா நல்லா இருக்குமே. நான் இது வரைக்கும் அதை சாப்பிட்டதே இல்லை. அடப்பிரதமன் நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை, ஆனா கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ், ரொம்ப சூப்பரான டிஷ். அப்ப ஆசை இருக்கும், ஐயோ சாப்பிடணுமே. ஒரு தடவை சாப்பிட்டு டேஸ்ட் தான் தெரியுமே, வேற ஏதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு போக முடியல. மனசு அதை கடந்துருச்சு இல்லையா, அதை அனுபவிச்ச உடனே. அப்போ ஒவ்வொரு பொருளையும் அனுபவிச்சு கடந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? எல்லாத்தையும் கடந்து போக முடியும், எல்லாத்துலயும் இறந்து போக முடியும். ஆனா அதுக்கு பல யுகங்கள் வேணும், நிறைய பொருளை நான் அப்ப என்ன பண்ணும் நான் 100 புக்கை படிக்க முடியாது. என்னால 100 புக்கெல்லாம் படிக்க முடியாது. ஆனா 100 புக்கு படிச்சவன் ஒருத்தர் இருப்பான்ல, அவன்கிட்ட போய் ஏதாவது ஒரு ஐடியா கேட்டா 100 புக்கு படிச்ச அறிவை பத்தி என்ன சொல்லுவான்ல, அதை நான் செஞ்சு நடந்தேன்னா நானும் 100 புக்கை படிச்சு அதனுடைய அனுபவத்தை பெற்று அது வழியா நடந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆக சிவபெருமானை பற்றி சிவபெருமான் வகுத்த அறங்கள்ல நிக்கிறது தான் முழுவதும் இறந்த முதல்வன் அப்படின்னு. சிவபெருமான் அந்த அறத்துல நிக்கிறான், அதனால அவன் கடலை நிக்கிறான். நம்ம அறத்துல நிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும், சிவபெருமானுடைய திருவடியை அடைவதற்கு முயற்சி பண்ணணும். சுக்கரன். ஆக அத்தனை விஷயங்களையும் நாம் எல்லாரும் முயற்சி. அப்ப ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, சிவபெருமான போற்றி செஞ்சா பாத்திர முடியாது. ஏன்? நம்முடைய திருமால் போற்றி செஞ்சாலும் பார்க்க முடியல. அதான் முதல் வழியில சொன்னாரு,
திருமால் போற்றி செஞ்சாலும் பார்க்க முடியல. ஆனா நான் போற்றி செய்ய வந்திருக்கான்னா, போற்றி செய்வதை பெருமான் விரும்புவதில்லை, போற்றி செய்கின்ற மனத்தை தான் விரும்புறான். நம்ம மனம் சிவபெருமான பற்றி நிக்கிற மனமா இருந்தா நாமளும் பெருமானை போலவே முழுவதும் இறந்த முதல்வனுடைய திருவடியில் இருக்கலாம். அதனால எதுக்கும் ஆசைப்பட வேண்டாம். நமக்கு சொந்தம் இல்லாத பொருள் நமக்கு சொந்தமான பொருளை போய் ஆசைப்படுவோமா? ஏங்க ஒரு டப்பா நிறைய இட்லி இருக்கு, சாம்பார் இருக்கு நம்ம வீட்டுல, தெரியாம திருடி போய் சாப்பிடுவோமா என்ன? யாருக்கும் தெரியாம போயிட்டு வீட்டுல இருக்கிற இட்லியை போட்டு திருடி சாப்பிடுவோமா? ஏங்க என் வீட்டு இட்லி நான் எப்ப வேணாலும் சாப்பிடுங்க சொல்லுவோமா இல்லையா? என்ன மாதிரி ஆகாவளிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல சாப்பாடு இருந்தா பசிக்கவே பசிக்காது. எங்க அம்மா 100 கொடுப்போம், டே சாப்பிடவாடா, நான் வரேம்மா பேசாம இருக்க மாட்டேன். ஆனா எங்க அம்மா என்னைக்காவது ஒரு நாள் சமைக்காம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டாங்கன்னா எனக்கு வர்ற பசி மாதிரி, அம்மா இன்னும் சாப்பாடு செய்யல, சும்மாவே உட்காந்து பாருங்க, ஏமா அப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி எங்க அம்மாவை கடிந்து கொண்டு எப்படியாவது அப்போ சாப்பாடு இல்லைன்னா பசி வந்துடுது, சாப்பாடு இருந்தா பசிக்காது. அது மாதிரி சிவபெருமான் அப்படிங்கிற அந்த உணர்வை நாம தேக்கிக்கிட்டோம்னா உலக பசி இல்லாம போயிடும். அவங்ககிட்ட தான் எல்லாமே இருக்கு, உலக பசி வராது. உலக பசி வருதுன்னா சிவபெருமான தேக்கலன்னு. எனக்கு உங்க எல்லாருக்கிட்டையும் போன அமர்வுல சொல்லிட்டேன், நாம இந்த சாக்கரத்துல நின்னா அது கைலாயத்துல நிக்கிறதுக்கு சமம், சிவபெருமான உணர்வை தேக்கணும்னு. அது என்ன பண்ணுது, 10 நிமிஷத்துக்கு ஒரு மண்டையில தட்டுது, ஏய் எங்க இருக்க நீ, கைலாயத்துல இருக்க, எதை தேடிக்கிட்டு இருக்க, ரீல்ஸ் பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டா படுபாவி, ரீல்ஸ் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிய, பெருமானை பத்தி நினைக்காம ரீல்ஸ் உட்காந்துருக்கேன், மண்டையில தட்டுது. ஓ சரி நான் கைலாயத்துல இருக்கேன் வச்சுட்டு அப்ப பெருமானை பத்தி சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறப்ப, பெருமானை பத்தி சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறப்பவே பெருமானை பத்தி சிந்திச்சுக்கிட்டு டக்குன்னு வேற நினைவு போயிடுது. அது நினைவுக்குள்ளேயே உட்காந்து என்ன ஆயிடுது, தப்புன்னு மண்டை தட்டுடி. பெருமான் கொடுத்தது கைலாயம் தான், திருக்கைலாயத்துல நிக்கிற, எப்படியாவது அவன் உணர்வை தேக்கிக்கடா சாமின்னு சொல்லி எப்படி எனக்கு ஒரு 15 தடவை மண்டல் தட்டிடுச்சு. 15 தடவை மண்டல தட்டி சிவத்தினுடைய உணர்வுல அதிகமா இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். அப்ப இப்படி சிவத்தை பற்ற என்ன ஆகும்னா உலக பொருள் மேல நமக்கு, ஏன்னா நம்ம அப்பன்ட்ட கேட்டா எல்லாம் வரும். காரைக்கிழமை கையை காமிச்சு கேட்டாங்க இல்லையா, எனக்கு மாங்கனி வேணும்னா மாங்கனி கொடுத்துருவான், எது வேண்டாலும் கொடுப்பான் பெருமான். அப்படிங்கிற உணர்வை நம்ம இருந்துட்டோம்னா நம்ம முழுவதும் கடந்த முதல்வன் போற்றியா சொல்றோம். நாளைய தினம் திருச்செங்காட்டங்குடியில குரு பூசை நிகழ்கின்றது. நம்மோட சிறு தொண்டருக்கும் முழுவதும் இறந்த முதல்வனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. நரம்பெல்லாம் கதை சொல்லலாம், எல்லாரும் நிறைய தடவை நாம என்ன பண்றோம், நீங்க விருமாண்டி படம் பார்த்திருப்பீங்களான்னு தெரியாது, விருமாண்டி படம் பார்த்திருப்பீங்க எல்லாரும். அப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு கோணல்ல காமிப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா கமலஹாசன் கோணத்துல அந்த படத்தை காமிப்பாங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா வேற கோணத்துல அந்த படத்தை காமிப்பாங்க. அப்படி 2 கோணத்துல படம் மூவ் ஆகும். ஆனா நம்மளுடைய சிறு தொண்டரை நாம 360 டிகிரி கேமரால வச்சு பார்த்துட்டோம், பார்க்காத ஆங்கிளே இல்லை. திருமூலரை பாத்தீங்கன்னா அவரை திருத்தொண்ட நாயனாரும் நம்ம எல்லா இடத்துலயும் கேமரா வச்சுட்டோம். எந்த இடத்துல நம்ம பிக் பாஸ் மாதிரி ஒரு 64 கேமரா வச்சு 64 ஆங்கிள்லயும் நம்ம யாரை பார்த்தாச்சு, சிறு தொண்டரை 500 அமர்வுகளை பார்த்துட்டோம். இன்னைக்கு வேற ஒரு ஆங்கிள் கேமரா ஃபிட் பண்ணி 5 நிமிஷம் மட்டும் பார்த்துட்டு முழுவதும் இறந்த முதல்வனுக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லியாச்சு, சமைச்சாச்சு, பிள்ளைய சமைச்சாச்சு. நான் அடிக்கடி திட்டுவேன், எனக்கு இந்த சிறு தொண்டர் குருபூசை வர்றப்ப மட்டும் அவன்கிட்ட போயிட்டு, ஏண்டா உனக்கு போய் கருணை கடல் எவன்டா பேர் வச்சது, நீ கருணை கடலா எப்படி இருக்க முடியும், அப்படியே அங்கம் நடுங்குது எனக்கு. இன்னும் கேட்டாலும் பிள்ளைய நீ அறுத்தா பரவாயில்ல, பெத்த தாய் தந்தையர் அறுக்கணும்னு சொல்லி விளையாடுறையே, எப்பேற்பட்ட திருவிளையாடு, ஏன்டா அப்படி பண்ண, நீ நினைச்சா பதறுதுடா சாமி, நினைச்சா பதறுது. பிள்ளை வந்துருச்சு, வந்த பிள்ளைய கறி சமைத்து விட்டாச்சு, குழம்பு நல்லா கொதிக்குது. எனக்கு திடீர்னு எனக்காவது ஒரு நாள் குழந்தைங்க விளையாண்டுட்டு காலில் ஏதாவது சராச்சிக்கிட்டு ரத்தம் வரும்ல, அதை பாக்குறப்ப போய் கண்ணீர் வரும் எனக்கு. எப்போ யார் விழுந்தாலும் தப்பா நினைச்சுக்காதீங்க, யாரு விழுந்த உடம்புல வந்தாலும் எனக்கு பார்த்தாலும் கொஞ்சம் லேசா கலங்குவேன். ரத்தம் வந்துச்சுன்னா அப்படி என்னடா கொஞ்சம் நடுங்குவேன். நம்ம பிள்ளை அப்படிங்கிறப்போ கொஞ்சம் அதிகமா தானே இருக்கும் பாசம். அப்படின்றப்ப என்ன அப்படி கண்ணில தண்ணி வரும், அப்படி கடற்கடன்னு தண்ணி ஊத்துனா இப்படி பிள்ளைங்க நாள் திருத்திட்டுவான், அறிவு இருக்கா, கொஞ்சம் உட்காந்து விளையாண்டுருக்கலாம், ஏன் இப்படி பண்றீங்க, அது பேசாம தான் இருக்கும்.
அப்ப அந்த உணர்வு ஏற்படும். பெருமானே ஒரு சொட்டு ரத்தம் வந்ததுக்கு எனக்கு கண்ணீர் வருது, கீழே விழுந்துருச்சு, இத்தனைக்கும் கொழுப்பெடுத்துட்டு போய் வண்டியில நாட்டு வந்து விழுந்து கிடக்குது, இது இப்படி பண்ணதுக்கு நான் எந்த தப்புமே பண்ணாம ஸ்கூலுக்கு போன பிள்ளைய கூட்டிட்டு வந்து அந்த பிள்ளைய துடிக்க, அந்த பிள்ளை துள்ளெல்லாம் துடிக்கல, அதெல்லாம் துடிக்கல, எதுவும் பண்ணல. அந்த பிள்ளைய எப்படி அறுக்க முடியும், எப்படி வந்து கை தனியா கால் தனியா எல்லாம் போட முடியும் பெருமான்? இந்த சீரை நீ எப்படி வச்சிருக்க பெருமானேன்னு சொல்லிட்டு வச்சாச்சு. சாப்பிட்றதுக்கு இந்த ஆள் வந்துட்டாரு, வந்துட்டு உட்கார்றாரு, இலைய போட்டாச்சு, சாப்பாடெல்லாம் வரிசையா பரிமாறுறாங்க, எல்லாத்தையும் அப்படியே வரிசையா பரிமாறுறாங்க. அப்படியே சாதம் அப்படியே கமகமன்னு அப்படியே சூடா இருக்கு. கையில வச்சிருக்கிற அந்த சூளத்தை எடுத்து கீழே வச்சாச்சு, கையில வச்சிருக்கிற அந்த உடுக்கை தமருக்கத்தை வச்சு கீழே வச்சாச்சு. அப்படி காலை மடிச்சு போட்டு அப்படி உட்காந்து சாமி அப்படி பாக்குறாரு. என்னப்பா, இன்னொரு கண்டிஷனை சொல்ல மறந்துட்டேனேன்றாங்க. ஆடா படுபாவி, இதுக்கு மேலேயும் கண்டிஷன் இருக்காடா, இதுக்கும் மேலேயும் கண்டிஷன் இருக்கா? 5 வயசு பிள்ளையா இருக்கணும், தலை பிள்ளையா இருக்கணும், குடும்பத்துக்கு ஒத்த பிள்ளையா இருக்கணும், எந்த வித மாசு மருவும் இல்லாத பிள்ளையா இருக்கணும், அப்பா பிடிக்கணும், அம்மா பிடிக்கணும், அப்பா இருக்கணும், அம்மா பிடிக்கணும், 3 பேர் கண்ணுல இருந்து தண்ணி வரக்கூடாது. இப்படி ஒரு கறி சமைச்சதுக்கு அப்புறம் சாமி சொல்றாரு, ஐயோ ஒரு கண்டிஷனை சொல்ல மறந்துட்டேனேன்ற. என்னங்க சாமி கண்டிஷன் அப்படின்னு சொல்றாரு. இவரை சாப்பிட வைக்கிறது தான் இவ்வளவு வேலையும், அது இல்லாம நான் சாப்பிட மாட்டேன்றார். என்ன சாமி அப்படின்னு கேட்கிறாரு. அது வந்து நான் இன்னொரு சிவனடியார் இல்லாம சாப்பிட மாட்டேன், யாராவது இன்னொரு சிவனடியாரை போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்ட்டு. எந்த சிவனடியாரும் கிடைக்காதனாலதான் பிள்ளையாச்சு உனக்கு குழம்பு வச்சிருக்கோம், யாராவது கிடைச்சிருந்தா உனக்கு செய்ய போறோமா அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே நான் எப்படிங்க சிவனடியார்? நீங்க சிவபெருமான கும்புறவர் தானேன்னு கேக்குறேன். நீங்க சிவபெருமான கும்புறவர் தானே? ஆமா ஆமா ஆமாங்க சாமி. அப்ப என்னங்க நெத்தில திருநீரை போட்டு என் பக்கத்துல உட்காருங்க, நீங்க சேர்ந்து சாப்பிட்டீங்கன்னா எனக்கு என்னுடைய அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடும்ல. உடனே நெத்தில திருநீர் போட்டு வேமா பக்கத்துல உட்காராரு, சாப்பாடு போடுறாரு. போட்டு என்ன பண்றாரு, ஐயோ இன்னொன்னு சொல்ல வந்துட்டேன்றார். என்ன, தலைக்கறி சமைக்கலையே, தலைக்கறி இருக்கான்னு கேக்குறேன். எல்லாம் வந்துருச்சு, எல்லா பாட்டும் வந்துருச்சு, கிட்னி வந்துருச்சு, ஈரல் வந்துருச்சு, குடல் வந்துருச்சு, எலும்பு வந்துருச்சு, கறி வந்துருச்சு, வரிசையா எல்லாம் வந்துருச்சு, எல்லாம் இருக்கு. ஆனா என்ன இல்ல, ஸ்ரீராமனுடைய தலை மட்டும் இல்ல. தலை வேணும்னு கேக்குறாரு. தலைக்கறி இல்லாம என்னால சாப்பிட முடியாது, தலைக்கறி வேணும்னு கேக்குறாரு. தலையில முடி இருக்குமே, அதனால நாங்க சமைக்கல சாமி அப்படின்னு அவங்க சொல்றப்போ, இல்ல தலை எனக்கு வேணுமேன்னு சொன்னோடனே அந்த பொண்ணு, அந்த வீட்டுல இருக்கிற தாதி, சந்தன தாதி சொல்றாங்க, நான் வந்து ஒரு ஏதாவது இப்படி கேட்பாருன்னு சொல்லிட்டு தான் தலையை நல்லா வாட்டி அதுக்குள்ள வந்து உரல்ல போட்டு நான் இடிச்சு அதுல ஒரு தலைக்கறி கூட்டு கொஞ்சம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே அதை எடுத்துட்டு வாப்பான்னு சொல்லி எடுத்து வைக்கிறாரு. ஏன் அப்படின்னா, இந்த சீராளன் திரும்ப வரப்போறான், இந்த சீராளன் திரும்ப வரப்போறான். அது சிவபெருமானுக்கு முழுவதும் இறந்தவனாக இருக்கணும். எல்லாம் வந்துருச்சு, தலை வரல, தலை இல்லாம சீராளன் வந்தா ஏத்துக்க முடியுமா? முடியாது இல்லையா? சிவபெருமானுக்கு முழுவதும் இறந்து கொடுக்கிறான் யாரு? சீராளன. தலையும் சேர்த்து வையி, தலையும் சேர்த்து. ஏன்னா சீராளன் தலையோட தானே வரணும். வச்சாச்சு, வச்ச உடனே உருட்டுறாரு கவலத்தை. யாரு? சிறுத்தொண்டர் வேகம் விட்டு வாய்க்குள்ள போட போற, கையை பிடிக்கிறார். சாமி என்ன அவசரம் அப்படின்னு கேக்குறாரு. இல்ல சாமி, நான் சாப்பிடாட்டி நீங்க சாப்பிடாம வெஞ்சு போயிருவீங்களே, நான் சாப்பிடாட்டி நீங்க சாப்பிடாம வெஞ்சு போயிருவீங்கன்னு பயந்துட்டு நான் 6 மாசம் சாப்பிடாம அந்த நானே மெதுவா தான் சாப்பிடுறேன், டெய்லி தானே சாப்பிடுறேன், நீ கொஞ்சம் பொறு அப்படின்னு சொல்லிட்டு புள்ளைய எங்கன்னு கேக்குறாரு. புள்ளைய எங்க? புள்ள உங்களுக்கு வரமாட்டான் சாமி, அவனுக்கு முக்கியமான வேலை. என்ன முக்கியமான? கூப்பிடு போய். நல்லா தெரியும் பிள்ளை எங்க இருக்கு. இப்போ பிள்ளை எதுல இருக்கு? இலையில இருக்கு, துண்டா இலையில இருக்கு. நல்லா தெரியும் குழந்தை கொள்ள வராது, இருந்தாலும் சொல்றாரே, இவர் கூப்பிடல சாப்பிட மாட்டாரோ அப்படின்னு சொல்லி இவர் சாப்பிட வைக்கிறதுக்காக வாசல்ல நின்று சீராளா 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 அப்படின்னு சொல்லும் போது அப்படியே சதங்கை ஒளியோடு அப்படியே அந்த குழந்தை அப்படியே தன்னுடைய மொத்தம் திடுன்னு ஓடி வர்றப்போ, குழந்தைய பார்த்ததுல எந்த அதிசயமும் தெரியல. குழந்தை அள்ளி தூக்கிக்கிட்டு திரும்பி இவர் சாப்பிட்டாரான்னு திரும்பி பாக்குறாரு. குழந்தை வந்து தெரியல, ஏன்னா இவரை சாப்பிட வைக்கிறதா முழுமூச்சு.
இவர் சாப்பிட வைக்கிறது தான் அவருக்கு முழு மூச்சா இருக்கு. குழந்தை வந்ததுலாம் தெரியல, தான் கொன்ற குழந்தை, தானால சமைக்கப்பட்ட குழந்தை வந்ததை நினைச்சு பெருமைப்படல, தூக்கி அள்ளிட்டு சாமி வந்துச்சு நீங்க சாப்பிட்டீங்கன்னு திரும்பி பார்த்தா இலையும் இல்ல சாமியும் இல்ல, முழுவதும் இறந்து கிடந்தான் சீராளன். அந்த இலையில முழுவதும் இறந்தவன். சிவபெருமானிடம் முழுதும் இறந்தால், சிவபெருமானுக்காக முழுதும் இறந்தால் சிவம் தன்னையே கொடுத்து பெருவாழ்வு கொடுத்து நம்மை பேருலகில் நிக்க வைப்பான்றதுக்கு இதை விட சிறந்த சான்று இருக்க முடியுமா? இரத்தல் என்பது கடத்தல். நம்ம கையை வெட்டி காலை வெட்டி போடணும்னு அவசியம் கிடையாது. முழுவதுமாக பெருமானிடம் சரணாகதியும் முழுவதுமாக பெருமான் இதை செய்வான் என்றும் சிவபெருமானை தவிர வேற கதி எனக்கு இல்லை என்ற உணர்வு தான் முழுவதும் இறந்த நிலை. அப்படித்தானே நின்னாரு சிறுத்தொண்டரு. சிறுத்தொண்டர் மட்டும் நிக்கல, சந்தன தாதியும் நின்னாங்க, அது கூட இருந்த திருவெண்காட்டு நங்கையும் நின்னாங்க, அவர் கூட இருந்த சீராளனும் நின்னாங்க. சீராளன் தான் முழுவதும் இறந்து கிடந்தான் நினைக்கிறோம். அவர்களும் என்ன பண்ணாங்க, அவனை வைக்கிறதுக்குள்ள அவங்களும் முழுசா இறந்துட்டாங்க. எல்லாருமே இறத்தல்னா உடல் நீக்குதல் அல்ல, அந்த இடத்திலிருந்து கடத்தல். இப்ப நாம ரொம்ப கடுமையான சிச்சுவேஷன் இருக்கோம், என் சாமி கண்ணு மொழி பிதுங்கிற மாதிரி சிச்சுவேஷன் இருக்கு. சீராளனுக்கு வந்த சிச்சுவேஷன் மேல உங்களுக்கு கண்ணு மொழி பிதுங்குமா? உங்களுக்கு சிறு தொண்ட நாயனாருக்கு வந்த பிரச்சனையோட கண்ணு மொழி பிதுங்குமா? உலகத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கா? திருவெண்காட்டுக்கு நங்கைக்கு வந்த பிரச்சனையோட உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? அவங்களே எல்லாம் சிவம் பாத்துக்கிறோம் அப்படின்னு நினைச்சு உட்கார்ந்து இருக்கிறப்போ அவர்களுடைய வழி வந்தவர்களாகிய நாமும் கண்ணு மொழி பிதுங்குதா, கழுத்தை நெருக்குதா, எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, எந்த துன்பம் வந்த போதும் ஓம் நம சிவாய, ஏதிலில் இன்பம் கண்ட போதும் ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லி எந்த துன்பம் வந்த போதும் ஓம் நம சிவாய. பெருமானே துன்பம் வருதா, நாய் பக்கத்துல கடிக்க வந்தானு சொல்லுவான், நாய் கடிக்க வந்தானு சொல்லுவான், அப்படின்னு அது மாதிரி துன்பங்கள் நம்ம கடிக்க வருதா, தலைய கையில குவிங்க, கண்கள்ல நீர் பெருக்குங்க, சிறு தொண்ட நாயனா நினைங்க, 63 நாயன்மார்கள் நினைங்க, கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அடியவர்கள் நினைங்க. பெருமானே நமச்சிவாய 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 என்ற மந்திரத்தை அழுத்தி வழுத்தி சொல்லுங்க. முழிச்சு பார்த்தா பிரச்சனையும் இருக்காது, கண்ணு மொழி பிதுங்குற டைம் இருக்காது, எதுவுமே இருக்காது. சிவபெருமான்கிட்ட நீங்க அறகுறையா விழுந்தா வரமாட்டான். நல்லா தெரியும். நீங்க தலைக்கறியையும் சேர்த்து வைக்கணும். அப்படி கேட்பான். நல்லா தோணுங்க, தலைக்கறியையும் சேர்த்து வைக்கணும். படுபாவி படுபாவி இப்படி கேட்டுட்டா இன்னும் நான் திட்டு வேணும், போயிட்டு அவனை திட்டதான் போறேன். அப்ப அவன் சொல்ற தத்துவம் என்ன தெரியுமா? முழுவதுமாக முழு சரணாகதி வேண்டும். உச்சி முதல் உள்ளங்கால் வரை, உள்ளங்கால் முதல் உச்சி வரை முழு சரணாகதி என்னிடம் வேண்டும். அப்பொழுது உனக்கு முழு பரகதி தர. அவன் கொடுக்க போற பரிசு பெருசு இல்லையா? அவன் கொடுக்க போற பரிசு பெருசு. நல்லா கவனிங்க. நம்ம ஒரு தேன், மலத்தேன் கொண்டு வந்திருக்கேன். மலத்தேன் பாட்டில் கொண்டு வைப்போம். அம்மா ராஜேஸ்வரி அம்மா எடுத்துட்டு வாங்க, பாத்திரம் எடுத்துட்டு வாங்க, ஊத்தணும்னு சொல்றேன் நான். எடுத்துட்டு வர்றாங்க அம்மா. அம்மா உள்ளுக்குள்ள ஏதோ தண்ணி கொஞ்சம் போல இருக்கு போல, தொடச்சிருங்கம்மா அப்படின்ற. முழுசா தொடச்சிட்டு ஊத்துனாதான் என்ன ஆகும்? உள்ள ஊத்துன தேனு என்னைக்கும் கெட்டு போகாது, அவங்களுக்கு பயனுள்ளதான் இருக்கும். சப்போஸ் அம்மா காமிச்சுட்டாங்கன்றக்காக நான் தேனை ஊத்திட்டேன்னு வச்சுக்கோங்க, தண்ணி இருந்துச்சு இல்லையா, முழு தேன் என்ன ஆயிடும்? கெட்டு. அதனால முழு சரணாகதி இல்லாத நம்மை கொண்டு போய் சாமி பரகதியில உட்கார வச்சால் நாம என்ன பண்ணுவோம்? திரும்பவும் எங்கதான் வருவோம்? கொச்சினுக்கு தான் வந்துருவோம். திரும்ப நாமளே கொச்சினுக்கு வந்துருவோம். ஏன்னா அந்த பக்குவம் இல்ல, அந்த பக்குவம் இல்ல. முழு சரணாகதி, முழு சரணாகதினா முழுவதும் இரத்தல் தான் முழு சரணாகதி. சரணாகதின்றது எந்த சொல்லு? சரணாகதின்றது என்ன சொல்லு? சமஸ்கிருத சொல்லு. இரத்தல் என்பதுதான் சரணாகதிக்கு சமமான சொல். முழுவதும் இறந்தவனாக நாம் பெருமானிடம் கிடக்கும் போதுதான் அது முழுசா தொடச்ச மாதிரி, முழுசா அந்த பாத்திரத்தை தொடச்சு எடுத்த மாதிரி. நாம என்ன பண்றோம்? சாமி பாக்குறத மட்டும் நல்ல மாதிரி இருக்கும். வழக்கம் சாமி விட்டு வந்துட்டா நம்மளுடைய உண்மையான உருவம் சொரூபம் எல்லாம் தெரிஞ்சிருது. நம்பியார் மாதிரி. இந்த பக்கம் திரும்பினா எம்ஜிஆர், இந்த பக்கம் திரும்பினா நம்பியார். இதுதான் நம்ம வாழ்க்கை இல்ல? முழுசா நீ எனக்கு எம்ஜிஆர் மாறுறியோ அன்னைக்கு வா அப்படிங்கிற மாதிரி சாமி முழுவதும் தொடக்க.
துடைக்கிறப்ப என்ன பண்ணும்? வலிக்கும்ல, அந்த வலியெல்லாம் தாங்கித்தான் இருக்கும். அதனால முழுவதும் துடைத்தல் என்பது சிவபெருமான் நமக்கு முழு தேனையும் வழங்க காத்திருக்கான்னு அர்த்தம். அதனால நீங்க கவலையே படாதீங்க. முழுவதும் இரத்தல் தான் சிவபெருமானை நாம் அடைவதற்கு சரியான பொருள். நாளை சிறுத்தொண்ட நாயனாருடைய குரு பூசை. அந்த நாள்ல நமக்கு வர வேண்டிய வார்த்தை முழுவதும் இறந்த முதல்வா போற்றி. முழுவதும் இறந்த முதல்வா போற்றி. எந்த துன்பம் வந்தாலும் கவலைப்படாதீங்க. அப்ப இருக்கா, அடியார்கள் இருக்கா. ரொம்ப முடியலையா, ஒரு அடியாருக்கு போன் பண்ணி, எப்பா எனக்காக சாமி கிட்ட வேண்டிக்கங்க, எப்படியாச்சும் நல்லபடியா பார்த்துது. ரொம்ப முடியல, சரி அடியார்கள் பேசினா கேட்பாங்க. ஏன்னா பார்த்திருக்கோம் 63 நாயன்மார்கள் வார்த்தையை கேட்கறதுக்காக, சுந்தரர் வார்த்தையை கேட்கறதுக்காக, நாவுக்கரசர் வார்த்தையை கேட்கறதுக்காக, நம்முடைய இளையான்குடி மாறனார் வார்த்தையை கேட்கறதுக்காக வந்துட்டான் இறங்கி. அதனால அடியார்கள் கூப்பிட்டா கேட்பான். சொல்லிட்டு நாம விசாட்டுக்கு பெருமானுடைய திருவடியை வணங்கி நிற்கணும் அப்படின்னு சொல்லி நாம போற்றி செய்கின்ற மனது முக்கியம். இனி அடுத்த அமர்வுல இருந்து இதைத்தான் நான் சொல்ல போறேன். போற்றி செய்கின்ற மனது முக்கியம். அட்லீஸ்ட் போற்றி செய்யற வரைக்காவது மனத்தை என்ன பண்ணணும்? அட்லீஸ்ட் போற்றி செய்யறப்ப இருக்கிற மனத்தையாவது என்ன பண்ணணும்? நாம பத்திரமா பாதுகாத்துக் கொள்ளணும். அட்லீஸ்ட் போற்றி செய்யற வரை. ஒரு அம்மா கணவன் இறந்துட்டாரு. கணவன் இறந்துட்டாருன்னு அவருடைய சமாதியில விசிறி வச்சு வீசிட்டு இருக்கு. பாக்குறவங்க எல்லாம் இதெல்லாம் பொண்ணு, இந்த மாதிரி ஒரு குலமங்கையை நான் பார்த்ததே இல்லையே. கணவன் இறந்ததுக்கு அப்புறமும் வேர்க்க கூடாதுன்னு சொல்லி சமாதிய இப்படி வீசிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பக்கத்துல போய் கேட்டாங்க. என்னம்மா இந்த மாதிரி கணவருக்கு இப்படி இறந்ததுக்கு அப்புறமும் தொண்டு செய்யறியே, உன்னை போல சிறந்த பெண்மணி யாரும் இல்லைன்னு சொன்னோடனே, அடப்போங்க சாகுறப்போ இந்த படுபாவி என்னுடைய சமாதி காயிற வரைக்கும் இன்னொரு கல்யாணம் பண்ணாம இருன்னு சொன்னான். 2 நாளா பாக்குறேன் காயவே இல்லை. இந்த சமாதி என்னைக்கு காயிறது, நான் என்னைக்கு போய் கல்யாணம் முடிக்கிறது, அதனால வேகமா காயணுன்றதுக்காக நான் விசிறி எடுத்து வீசிட்டு இருக்கேன் யான்னு சொன்னாங்க. அவனுடைய கணவனுடைய நினைப்பு அட்லீஸ்ட் சமாதி காயிற வரைக்காவது நீ அடுத்த கல்யாணம் பண்ணாம இருன்னு சொல்லிட்டு போனா. அது மாதிரி நான் அடியன் என்ன கேட்கிறேன்னா, அட்லீஸ்ட் போற்றி செய்யறப்பயாவது பெருமானுக்காக முழுவதும் இறந்த நிலையில கடந்தா போதும். முழுச்சானாக நீதான் முழுசு, நீதான் சதம், நீ எல்லாம் தருவ அப்படிங்கிற பெருநம்பிக்கையோடு பெருமானை நீங்கள் அனைவரும் என்ன பண்ணோம்? வழிபாடு செய்யணும்னு சொல்லி அத்தனை அடியார்கள் திருவடி தாமரைகளையும் பலகாலம் வீழ்ந்து வணங்கி சிறுத்தொண்ட நாயனாருடைய திருவடிகளை போற்றி, திருவெண்காட்டு நங்கை திருவடியை போற்றி, சந்தனத்தாது என்று சொல்லுகின்ற அவர்களுடைய பெருமானை போற்றி, மேலும் அது நம்முடைய ஸ்ரீராமன் ஐயாவுடைய திருவாரூர். இன்னைக்கும் போனீங்கன்னா அமுது படைத்தல்ல ஃபுல்லா செய்வாங்க. யாரு? சக்கரையிலேயே யாரை செஞ்சிருப்பாங்க? ஸ்ரீராமனை செஞ்சிருப்பாங்க. செஞ்சு வச்சுட்டு ஒரு கத்தி எடுத்து சும்மா பேருக்கு எழுத வைப்பாங்க. அந்த ஸ்ரீராமன் பொம்மைன்னு செஞ்சு வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த அமுதுல அப்படி கத்தி எடுத்து வைக்கிறப்போ அங்க இருக்கிற அத்தனை பேரும் பதறுவாங்களாம். இறைவா அப்படின்னு பதறுவாங்களாம். அங்க அந்த கத்தி அங்க வைக்கிறப்போ இன்னும் அந்த நிகழ்ச்சி நிகழ்ந்து கொண்டுதான் இருக்காங்க. பதறுவாங்க. பதறப்ப அப்படியே அந்த இடமே அப்படியே கூஸ் மொமெண்டா இருக்கும். அந்த மாதிரி இன்னைக்கும் நம்மளால தாங்க முடியாது. அந்த போன முறை பாத்தீங்கன்னா அடியனுடைய நண்பர் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவர் தாங்க அவங்களுக்கு அந்த பிரசாதம் கொடுப்பாங்க. சீராளன் பிரசாதமே வரும், சீராளனையே பிரசாதம் கொடுப்பாங்க. அதை நம்ம யாராவது குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு கொடுத்தா குழந்தை பேர் உடனே கிடைக்கும் அப்படின்ற ஒரு இதுக்கு. அதனால போன வட்டம் ஒரு 10 அடியார்களுக்கு அடியார் அதை வாங்கி அவங்க எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்தோம். பெருமான் பெருங்கருணை செய்யணும். அதனால அந்த அடியாரை பத்தி சொல்லணும். அடியாருடைய நண்பரை பத்தி ஓரிரு வார்த்தைகள். அவர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருடமா இந்த பணியில இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டுறவர் தான், சும்மா ஆட்டோ ஓட்டுறவர். இது வரைக்கும் அவர் நான் நேர்ல பார்த்தது இல்லை. ஆட்டோ தான் ஓட்டுவாங்க, எல்லாம் ஒவ்வொரு முறையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரு முறை செய்யறதுக்கு பணம் இல்லை. ஆட்டோ வித்துட்டார். அவர் தான் ஆட்டோ ஒண்ணுதான் ஆதாரம். ஆட்டோவே வித்து சுவாமிக்கு அமுது படையல் செய்தவர். எத்தனை வேலை பார்த்தாலும் எல்லா வேலையிலையும் இந்த ஒரு வருஷத்தை நோக்கியே நடப்பாரு. அடுத்த இன்னைக்கு நடந்துச்சுன்னா அடுத்த முறை எப்படி இதை சிறப்பா செய்யணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாரு. யோசிச்சுட்டு அப்படியே பயணிப்பாரு. காசு ரொம்ப பெரிய பணக்காரெல்லாம் கிடையாது, ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பம் தான். இருந்தாலும் பெருமானுக்காக தொண்டு செய்யணும் அப்படின்னு சொல்லி பல வேலை, அந்த வேலை, காட்டு வேலை, கழுத்து வேலை, அந்த வேலை, எந்த வேலை செஞ்சாலும் ஒரு அமௌண்ட் எடுத்து சாமிக்காக எடுத்து வச்சு
செய்வாரு. அந்த மாதிரிதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவு பெரிய அடியவர், நம்ம பெருசா வெளியில காட்டக்கூடாது, என்னை யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்லுவாரு. நான் எனக்கும் சொல்றதுக்கு உத்தரவு இல்லை, ஆனா இன்னைக்கு உத்தரவு இருந்துச்சு, அதனாலதான் சொன்னேன். அதனால அவருக்கு அந்த சில பாலிடிக்ஸ்னால லாஸ்ட் மினிட்ல வைக்க கூடாதுன்னுட்டாங்க. கண்ணீர் விட்டு கதறினாரு. எல்லாருக்கும் பணத்தை நான் திரும்ப ரிட்டர்ன் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பணத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. பண்ணிட்டு திரும்ப கண்ணீர் விட்டு கதறாரு 10 வருஷத்துல. ஐயா இந்த மாதிரி எனக்கு ஆதீனமே அழைச்சு எனக்கு கொடுத்துட்டாங்க, இப்ப நான் என்ன பண்றதுன்னாங்க. ஐயோ இந்த பாரு, நான் யாருக்கிட்டையும் எப்பயும் கேட்கவே மாட்டேன், உனக்காக தான் கேட்டேன், சும்மா இந்த கேம் விளையாடுற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. ஆமா இனிமே நான் யாருக்காகவும் எதுக்காகவும் கேட்க மாட்டேன், அவ்வளவுதான். இனிமே என்ன நடந்தாலும் சரி, என்னால 5 பேருக்கு சாப்பாடு பண்ண முடியுதுன்னா சின்ன பானையை கொண்டு போய் 3 கல்லை வச்சு 5 பேருக்கு சாப்பாடு செஞ்சு போட்டு விடுப்பேன். அதுவும் முடியலையா 5 பேருக்கு சாப்பாடு பாக்ஸை மட்டும் வாங்கி 5 பேருக்கு மட்டும் கொடுத்து வந்துருப்பேன். என்னால முடிச்சதை மட்டும் செய்வேனே தவிர எல்லாரும் தாங்க வைங்கன்னு சொல்லி நான் செய்ய மாட்டேன். நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. இனிமே ஆளை விட்டுங்க. ஆனாலும் அவரு நாளைய தினம் அங்க அற்புதமான பணி செய்ய போறாரு. அடியார்கள் யாராவது திருச்செங்காட்டங்குடி போனீங்கன்னா ஐயா தொடர்பு கொள்ளுங்க. நீங்க உங்களால உடல் தொண்டு முடிஞ்சா செய்யலாம், பொருள் தொண்டும் நீங்க செய்யலாம். முழுவதுமாகவே இதற்காக மட்டுமே செய்யறவர். அவங்க எல்லாம் எல்லாரும் சைவத்துல இருந்து எப்படியாவது காசு சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா சில அடியவர்கள் மட்டும் தான் சேர்த்த பணத்தை சைவத்துல எப்படி போட்டு எல்லாருக்கும் அதை அமுது படைக்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு திருக்கூட்டத்துல இருந்து வந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு அடியவர். அப்பேற்பட்டவர் அவர் நாளைக்கு அங்க அமுது செய்யறாரு. அவருக்கும் மானசீகமா அடியனுடைய வாழ்த்துக்கள் சொல்லி எல்லா அடியார்களும் இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு நிகழ்வை எடுத்துக்கொள்ளணும். மேலும் நீங்க எல்லாரும் தொடர்ந்து சிவபெருமான போற்றி செய்யணும். போற்றி செய்யும் போது முழுவதும் இறந்த போற்றி வேண்டும். அவனும் முழுவதும் இறந்தவன் தான். அது மாதிரி நாம என்ன பண்ணோம், முழுவதும் இறந்த ஒரு போற்றி. முழுவதும் இறத்தல்னு என்ன அர்த்தம்? அதுக்கு சரியான வார்த்தை சொல்லுங்க, சமஸ்கிருத வார்த்தை. முழுவதும் இறத்தல் அப்படின்னா அதுக்கு என்ன வார்த்தை, என்ன பொருள்? சமஸ்கிருத வார்த்தை அவ்வளவுதான், சரணாகதி. சரணாகதிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்குதான் சொல்றேன், முழு சரணாகதின்னு சொல்லுவாங்க இல்லையா? முழு சரணாகதி, முழுசா அடைஞ்சது அவன் திருவடியில விழுந்துறது. என்ன நடந்தாலும் நீ பாத்துக்கிட்ட, டேய் பாத்துக்க, அவ்வளவுதான், நாளைக்கு பாடு வெள்ளம் போயிடுச்சு, இனிமே என்ன பண்றது, நீ என்ன அந்த முழு சரணாகதி தான் முழுவதும் இறந்த. சிவபெருமானும் அப்படிதான் இருக்கா, முழுவதும் இறந்த முதல்வ போட்டு அவன் கடந்து நிக்கிறான். நாம கடப்பதற்காக நிக்கிறோம். எனக்கு ஒரு நிமிஷம் பாருங்க, ஒரே ஒரு நிமிஷம், ஒரு 30 வினாடி மட்டும் என்னை பாருங்க எல்லாரும். 30 வினாடிகள், 30 வினாடி என்ன காட்டலாமா? அவன் முழுவதும் கடந்தவனாக நிற்கின்றான். நாம கடக்கிறதுக்கு தயாரா இருக்கோம். ஏற்கனவே கடலை கடந்தவன் கையில தான் என்ன கொடுக்கணும், நம்ம கையை கொடுக்கணும். ஏற்கனவே கடலை கடந்தவன் கையில தான் நம்ம கையை கொடுக்கணும். அப்பதான் கடலை கடந்து நம்ம விடுவான். கடலுக்குள்ளேயே திக்கிட்டு இருக்கிற கையை போய் பிடிக்கலாமா? அது மாதிரி மற்றையோர் தெய்வங்களுடைய கையை பிடிச்சுக்காதீங்க, அவங்க திருவடியை பிடிச்சுக்காதுங்க. அது ஏற்கனவே பிறவி என்ற கடல்ல சிக்கிக்கிட்டு இருக்கு. முழுவதும் கடந்த முதல்வன் சிவபெருமான் ஒருவன் தான். அவன் தான் கடந்து நிக்கிறான். நாம கடக்கிறதுக்கு துடிக்கிறோம். நம்ம 2 பேரும் கை சேர்ந்தாதான் நம்ம அந்த கரைக்கு போக முடியும். அதனால மற்றுமோ தெய்வத்தை கனவிலும் நினையாது முழுவதும் இறந்த முதல்வனையே பற்றுங்கள். எல்லா விதமான பரகதியையும் அபரமுக்தியையும் பெற்று பெருவாழ்வு பெறுங்கள் என்று சொல்லி அத்தனை அடியார்கள் திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்ந்து நிறைவு செய்கின்ற. அடியார்கள் யாரும் போயிட வேணாம், 2 நிமிடத்துல நிறைவு செஞ்சிருவோம். அடியார்கள் இருந்து போகலாம். அமைச்சுவாய் அம்மா நிறைவு செய்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்மையில் வழாது பெய்க மணி வலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க. மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவுடைய தாமரையில சென்னிமேல் சுற்றி வணங்குகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க சுவாமி. யாராவது புதிய அடியார்கள் இருந்தா பேசலாம், உங்களுக்கான வாய்ப்பு. நீங்க கேள்விகள் கேட்கலாம், அடியன் கருத்துக்கு முரண்படலாம், அடியன் கருத்துக்கு உடன்படலாம். ஏதாவது கேள்வி இல்லாட்டி இந்த அமர்வு பற்றிய குறிப்புகளையோ நீங்கள் பெற்ற அனுபவங்களையோ சொல்லலாம். உங்களுக்கான வாய்ப்பு 30 வினாடி துளிகள் தான், அதுக்கு மேல எடுத்துக்கூடாது. உங்க சொந்த கதை சோக கதையெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த அமர்வை பற்றிய செய்திகள் மட்டும்தான் நீங்க பேசணும். சொல்லலாம், பேசலாம் சாமி. புதிய அடியார்கள் யாராவது பேசுறது விருப்பமா இருக்கீங்களா?
நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். யாராவது பேசுறீங்க? விஷாலாட்சி அம்மா அன்மியூட் பண்றாங்க நினைக்கிறேன். அம்மா ஏதாவது பேசுறீங்களா? புதிய அடியார்கள் எவரேனும் பேசுறீங்களா? சரி, பழைய அடியார்கள் மல்லிகை அம்மா, மல்லிகை பெருமாள் அம்மா அவர்கள் பேசலாம் சுவாமி. சாமி, நாளையில இருந்து நாங்க கேள்வி கேட்கங்க சாமி. இன்னைக்கு நான் புதுசா பாத்திருக்கிறேன், நாளையில இருந்து கேக்குறேங்க. உங்களுக்கு கேள்விகள் நாளை வரும்போது கேளுங்க. இந்த அமர்வு எப்படி இருந்தது? உங்களுக்கு அனுபவம் எப்படி இருந்தது? நல்லா இருக்கு சாமி. நாங்க ஏற்கனவே 2 வருஷமா திருவாசம் படிச்சுட்டு இருக்கிறோங்க. அது கொஞ்சம் இன்னும் அனுபவம் வேணும், அதுக்கு தான் பாக்குறேங்க. நன்றி, நன்றிங்கம்மா, மகிழ்ச்சி. மல்லிகை அம்மா, மல்லிகா அம்மா, நன்றிங்க சுவாமி. இன்னொரு அடியாருக்கு வாய்ப்பு. பழைய அடியார்களோ புது அடியார்களோ பேசலாம். பழைய அடியார்கள் பேசலாம், புதிய அடியார்கள் பேசலாம். இன்னொரு அடியாருக்கு வாய்ப்பு சுவாமி, பேசலாம். கேள்விகள் இருந்தா கேட்கலாம். அம்மா சுதா சுவாமி. ஆமா, திருவடி வணக்கம். சின்ன டவுட்டுங்கய்யா. நம்ம நாயன்மார்கள்ல வந்துட்டு நாயன்மார்கள் மட்டும் தொண்டு செய்யலாம், அவங்க மனைவிமார்களும் கூட சேர்ந்து பண்ணாங்க இல்லைங்கய்யா. ஆனா அவங்களுக்கு வந்து அந்த இம்பார்ட்டன்ஸ் வரலையங்கய்யா. வெறும் நாயன்மார்கள் ஜென்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. நம்ம இளையான்குடி நாயன்மார்னா கூட அவங்க வைஃப் தான் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ஆனா அவரை மட்டும்தான் நாயன்மாரா சேர்த்திருக்கிறாங்க. ஏன் அவங்க மனைவிகள் எல்லாம் வரலையே அப்படின்னு. இப்போ அருமையான கேள்வி. இத வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த பெண்கள் எல்லாம் மனையறத்தின் வேர்னு சொல்றாங்க. மனையறத்தின் வேர். இப்போ நீங்க வந்து செடி பாக்குறீங்க, அந்த செடி நீங்க சாமிக்கு மரம் வைக்கிறீங்க, மரத்துல எதை மட்டும்தான் பார்க்க முடியுது? அதனுடைய கிளை மட்டும்தான், வேர் பார்க்க முடியும், கிளைகள் மட்டும்தான் பார்க்க முடியும். வேர் மட்டும், வேர் வந்து இல்லாம மரம் நிக்குதா? இல்லைங்க. வேர் இல்லாம மரம் நிக்குதா? இல்லைங்க. இல்ல இல்லையா? அப்ப வேர் கீழே இருக்குன்னு அர்த்தம். அது மாதிரி ஒவ்வொரு நாயன்மார் நிக்கிற பீடம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அவருடைய மனைவியார்கள். ஒவ்வொரு நாயன்மார்களும் கோவில நிக்கிறாங்கல்ல, நிக்கிறப்ப அவங்களுடைய பீடம் இருக்குல்ல, அவர் நிக்கிற பீடம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அவர்களுடைய மனைவிகள் தான். அவங்களுக்கு தனியா செலவு வச்சா கொச்ச கொச்சன்னு இருக்கும்ல, அதனால அவர்களுடைய மனைவி, அவங்க குடும்பத்தார், அவங்க யார் யாரெல்லாம் அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க அத்தனை பேரும் அவங்களுடைய பீடமா நிக்கிறாங்க. அதுக்கு மேல நாயன்மார் தொடர்ந்து நிக்கிறாங்க. வேர்கள் அவங்க எல்லாம் வெளியில தெரியாதானே, அந்த வேர் இருந்தாதான் அது மரம். மனையறத்தின் வேர்கள்னால நாயன்மார்கள் நாயன்மார்கள் தான். அவங்க நிக்கிற பீடம் யாரு? அவங்களுடைய குடும்பம், அவங்களுக்கு உதவி செஞ்சவங்க, அவங்களுடைய மனைவிமார்கள், அவங்களுடைய மற்ற உறவினர்கள், அவங்க எல்லாம் ஆணி வேறா நிக்கிறாங்க. வேர் கண்ணுக்கு தெரிஞ்சாலும் தெரியாம போனாலும் வேர் இல்லாம மரம் இல்லை அப்படிங்கிற புரிதல் நமக்கு இருக்கிறதுனால அவர்களுடைய குடும்பம் இல்லாம அவங்க இல்லைன்ற செய்தியை அவங்க. அதனால நாயன்மார்களுடைய பீடம் எல்லாம் என்னது? அவருடைய மனைவிமார்கள், மனைவி இல்லாதவங்க குடும்பத்தினர், உதவி செஞ்சவங்க, அப்படி எல்லாம் வச்சுக்கலாம். அப்ப அவங்களுக்கு உறுதுணையா இருந்தவங்க எல்லாம் அந்த பீடமாகவும். இனிமே நம்ம என்ன பண்ணோம்? பீடத்தையும் கும்பிடணும். இனிமே நாயன்மார்களை பார்த்தா அவங்க பீடத்தையும் வணங்கணும், அவங்களுடைய திருவடியும் வணங்கணும். சரிங்களா? அதுதான் அருமையான கேள்விகள் சாமி. சுதாமா, மகிழ்ச்சி. இந்த இது அம்பாளுடைய கருணையை பத்தி சொன்னீங்கல்ல ஐயா. அப்போ வந்து அம்பாள் வந்து ஐயாவோட தான் எப்பவும் முதல் ஐயா தான். அந்த ஐயாக்குள்ள அம்மாவும் இருக்காங்கிறதுல பக்தி வழிபாடு செய்யணும். அது அப்படிதானே ஐயா? அப்படிதானே? ஆமா, பக்தி வழிபாடு என்பது சிவம் என்ற மைய புள்ளியிலே அம்பாள் இருக்கிறான்னு நினைச்சுதான் வழிபாடு செய்யறோம். சிவன் அழைச்சிட்டு அம்பாள் தான் முழுசா இருக்கா அப்படின்னு சொன்னா அது சைவமாகாது, சாக்தமா மாறிடும். அப்படிதான் வழிபாடு செய்யறோம் ஐயா. அது சரியான விஷயம் தானான்னு கேட்கலாம். அப்படிதான் வழிபாடு எல்லாருமே வழிபாடு செய்யறோம். சக்தியை வழிபாடு செய்யாம இருக்க கூடாது. சில சிவனடியார்கள் என்ன பண்ணுவாங்க, சிவத்தை தவிர நாங்க அம்பாளை கூட வழிபாடு செய்ய மாட்டோம் அப்படின்னு. அதுவும் தவறு. அதனால பிரிங்கி முனிவர் மாதிரி அப்படி இருக்கக்கூடாது. அதனால அன்னை பராசக்தியும் நம்ம சேர்த்துதான் வழிபாடு செய்யணும். ஆனா எந்தது மையப்புள்ளி யாரு? அதை வச்சுதான் காம்பஸ் போட்டிருக்கோம், அதை வச்சுதான் வட்டம் போட்டிருக்கோம். அது இல்லாம நம்ம போட முடியாது. அந்த மையப்புள்ளி இல்லாம நீ எந்த வட்டம் போட்டாலும் அந்த வட்டத்துக்கு நிக்க கூடாது. அது யாரு போட்ட வட்டமா இருக்கட்டும், அது யாரு போட்ட வட்டமா இருந்தாலும் அது நிக்க கூடாது. நல்லதுன்னு சொல்லு. அம்மா ஜானகி அம்மா பேசு. சிவாய் நமங்க ஐயா. ஐயா, இன்னைக்கு காலையில தூங்கி எந்திரிச்சோன்னே போய் பெருமான் கிட்ட, ஐயா கைலாயத்துக்கு நல்ல விதமா கூட்டிட்டு வந்தீங்க, உங்களுக்கு நான் கோடி கோடி நன்றின்னு சொல்லிட்டேங்க ஐயா. அவ்வளவு சந்தோஷமா இருந்ததுங்க ஐயா. உங்களுக்கு சொல்லிக்கிறேங்க ஐயா. சிவாய் நம்ம. ஆமாங்க ஐயா, நான் கூட இன்னைக்கு பூஜை முடிஞ்சிட்டு அந்த
மந்திரம் சொல்லி முடிஞ்சிட்டு கொஞ்ச நேரம் தியானத்துல உட்காருவேன். அப்ப கூட எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்தது, இந்த இடம் தான் கைலாயம்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. அப்புறம் வந்து இன்னைக்கு சொன்னேன், இன்னைக்கு இனிமேல் இந்த வரி படிக்கும் போது முழுவதும் இறந்த முதல்வா போற்றின்னு இந்த லைன் படிக்கும் போதெல்லாம் சிறுதொண்ட நாயனார் தான் இனிமேல் ஞாபகம் வரும். அந்த நாயனார் தான் பத்தி ஞாபகம் வரும். அப்புறம் எல்லாத்தையும் கடந்த பிறகுதான் போற்றி செய்யணும்னு சொல்றீங்களே, எல்லாத்தையும் நம்ம கடக்கிறதுக்கு எத்தனை பிறவி எடுக்கணும்? அதுதான் தப்பு. எல்லாத்தையும் கடக்கிறது ஒண்ணும் கிடையாது. நான் ஒரு பொருளா கடக்கிறது கிடையாது. சிவபெருமான பற்றுறதுதானே எல்லாத்தையும் கடக்கிறதுன்னு சொன்னோம். புரிச்சுக்கிட்டீங்களா சாமி? அவன் தான் முழுவதும் கடந்தவன். அவனை புடிச்சுக்கிட்டா நாமளும் முழுவதும் கடந்தவன். அவன் ஒரு நெருப்பு, அவனை பற்றா நாமளும் நெருப்பு ஆயிடுன்ற மாதிரி நாம முழுவதும் என்னைக்கு கடக்க முடியும்? அதெல்லாம் எந்த ஜென்மத்தையும் நடக்காது. அதனால சிவபெருமானுடைய திருவடியை விடாம பட்டுட்டோம்னா முழுவதும் கடந்த, அதுதான் முழுவதும் இறந்த நிலை, முழுவதும் கடந்த நிலை. சிவபெருமானுடைய திருவடியை அதை பண்ண முடியுமா, பண்ண முடியாதா? நான் என்ன நினைச்சேன்னா 36 தத்துவத்தை கடந்தாதான் சாமியை பார்க்க முடியும்னு சொன்ன உடனே ஐயோ வாயின்னு சொல்றாங்க, வாயவே கடக்க முடியாது. நல்ல சாப்பாடு வந்தா சாப்பிட முடியும், நாக்கையே நான் கடக்க முடியாது, எப்படி 36 தத்துவத்தை கடக்க போறேன்னு நான் நினைச்சு பிரமிச்சு போய் உட்கார்ந்தப்பதான் நீ ஒன்னும் செய்ய வேண்டாம், அடியவர் திருவடியும் சிவபெருமான் திருவடியும் 10 நாளே போதும், உன்னை தூக்கி கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, எறும்பு நடந்து போய் அந்த மலையை கவனிங்களேன், ஒரே நிமிஷம் கவனிங்க. எறும்பு நடந்து போய் இந்த மலை கீழே இருக்கு, கீழே ஒரு பள்ளம் இருக்கு, அந்த மலை இருக்கு, அங்க போகணும்னு எறும்பு நினைக்குது, போக முடியுமா? என்னைக்கு ஒரு கீழே இறங்கிறதுக்குள்ள எறும்பு ஆயில் பிடிச்சி செத்துரும். ஆனா அங்க ஒரு சிங்கம் வந்துருச்சு, சிங்கத்து மேல எறும்பு ஏறிடுச்சு. சிங்கம் 4 கால் பாய்ச்சல்ல இங்க இருந்து அங்க தாவறப்போ எந்த பிரயத்தனமும் இல்லாம எறும்பு அந்த கரைக்கு அங்க போற மாதிரி நம்மளா முயற்சி பண்ணா போக முடியாது. அப்ப முதுகுல உட்காந்து சவாரி பண்ணோம்னா அவன் தூக்கிட்டு போறான் எங்க இடத்துக்கும். அப்படிங்கிற முழு சரணாகதி தான் நமக்கு வேண்டும். நம்ம எல்லாத்தையும் கடக்கிறதுனா கடக்கணும்னு நினைச்சாலே முடியாது. எத்தனை கடக்க முடியாது? நாம கடக்க வேண்டாம், கடந்தவனுடைய கையை பிடிச்சுக்கிடுவோம். நாம இந்த முயற்சி இருக்கணும். அவன் எங்க கொண்டு போய் விட்டுருவான், அவன் எங்க கொண்டு போய் விட்டுருவான், அந்த கரையில விட்டுருவான். அதனால அவன் தான் கடந்தவன். வேறவன் கையை பிடிச்சிடாதீங்க. அப்புறம் கொச்சின்ல தான் இருக்கட்டும், இல்லாட்டி ஆப்பிரிக்கா பாலைவனத்துல இறக்கி விட்டுருவான். ஆமா, ஒரு பதிகம் படிச்சுக்கினே இருக்கிறாங்க. இது சந்தேகத்துக்கு கேக்குறேன். ஒரு பதிகம் படிச்சுக்கினே இருக்கிறோமா, அந்த படிச்சுனே வரும்போது அந்த கோயில் ஞாபகம் அதெல்லாம் வருது. அப்படி படிச்சுனே இருக்கும்போது உடனே சிந்தனை அங்க போயிடுது, போகுமா அப்புறம் போகணும், இப்படி போயிடுறோம். வாய் மட்டும் பதிகிட்ட படிச்சுனே இருக்கு, மனசு எங்கேயோ போயிடுது. அதை நானும் எவ்வளவு கட்டுப்பட்டு இழுத்து பாக்குறேன். இந்த வகுப்புலன்னா ரொம்ப சிந்தனையா நம்ம இருக்கிறோம். ஆனா தனியா படிக்கும் போதெல்லாம் அப்படி போயிடுது சிந்தனை. எவ்வளவு நாளைக்குதான் இன்னும் இப்படி இழுத்து உட்கார வைப்போம்னு தெரியல. அதனாலதான் அடியர் என்னைக்குமே பரிகாரமா பதிகம் பிடிக்குன்னு சொல்றதே இல்லை. ஏன்னா மனம் வேற வேற இடத்துக்கு கவனிங்க. நம்ம அடியார் திருக்கூடத்து இருக்கிறப்போ இப்ப அந்த 2 மணி நேரம் என்ன சிவபெருமானை பத்தி தவிர ஏதாவது சிந்தனை வந்துச்சான்னு கேட்டேன். களம் வந்துச்சா? சிறுத்தொண்டர் வந்தாருல்ல, சாந்திரதாதி வந்தாங்கல்ல, சிவபெருமான் வந்தாரு இல்ல, 63 நாயன்மார்கள் வந்தாருங்கல்ல, எல்லாம் தில்லை எடுத்துக்கிற மாதிரி பெருமானை பற்றிய முழு சிந்தனை அடியவர் திருக்கூடத்தான் நிகழும். அதைத்தான் அதனால அடியார் திருக்கூடத்தோட கலந்துருங்க. அதுதான் அடியன் சொல்றேன், வேற ஒண்ணு அடியார் திருக்கூடத்தோட கலந்து. வகுப்புங்க கேட்கும் போதெல்லாம் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் சிந்தனை அதுல இருக்கு. ஆனா தனியா படிக்கும் போதுதான் அப்படி எப்படி போயிடுது. ஆமா, தனி பக்தி எப்போதுமே ஆபத்தான பக்தின்னு அடியன்னு சொல்லியிருக்கேன். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், அடியவர் சங்கம பக்தியா பண்றோம், சங்கம நிகழ்வா பண்றோம். நல்லதுன்னு சொல்லி ஒரு அடியவர் வைரஸ்வகாமியா நிறைவு செய்ய அவரோட சரிங்க சாமி. தெரிஞ்சுக்கோங்க, அடியார்கள் நாங்க பாட்டோடனே கூட லெஃப்ட் ஆயிக்கலாம். அதுக்காகத்தான் நாங்க சொன்னோம், முதல் பாட்டு பாடுறது நீங்க லெஃப்ட் ஆயிக்கலாம். இருந்து கேட்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இருந்து கேட்டு போகலாம். நிறைவு செஞ்சிடலாம். நிறைவு செய்யும் முகமாக பாட முடிச்சோம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனி வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. ஒரே ஒரு சின்ன திருத்தம், எனக்காக 45 வினாடிகள் மட்டும் பயன்படுத்த முடியும். ஒரு சின்ன திருத்தம் மட்டும் சொல்லிக்கணும் எல்லாத்தையும். 45 வினாடிகள் என்னன்னா,
சித்திரை மாதத்தை எல்லாரும் சித்திரை விஷு அப்படின்னு போடுறாங்க, சரிங்களா? சித்திரைன்னு சொல்லணும், இல்லாட்டி விஷுன்னு சொல்லணும். விஷு என்பது நம்ம அண்டை மாநிலத்தில் இருக்கக்கூடிய கேரளத்து மக்கள் கொண்டாடுகின்ற ஒரு நிகழ்வு. அவங்களுடைய பழக்க வழக்கம் எல்லாம் வேற. நம்ம சித்திரை பழக்கம் என்னன்னா, சித்திரை முதல் நாள் அன்று நம்மளுடைய குல தெய்வத்தையும் சிவபெருமானையும் நினைச்சு வழிபாடு செய்யணும். அதுதான் நம்முடைய பாரம்பரியம், அதுதான் நம்ம விஷயம். மற்றபடி கனி பாக்குறது இது அதெல்லாம் வந்து இப்போ ரீசனா ஃபேசினேட்டான விஷயம். நீங்க அதை பண்ணுங்க, தவறு இல்லை, அதெல்லாம் பண்ணுங்க. ஆனா அதோடு சேர்த்து நம்ம பாரம்பரியத்தை விட்டுட வேண்டாம். நம்ம பாரம்பரியம் குலதெய்வத்தை நினைக்கக்கூடிய முதல் நாள் சித்திரை முதல் நாள். அதோடு சேர்த்து எல்லா குலதெய்வத்துக்கும் தெய்வமாக விளங்கக்கூடிய சிவபெருமானையும் சேர்த்து நினைக்கணும், சிவபெருமான சேர்த்து நினைக்கணும். இதுல என்ன ஒரு பியூட்டினா அடியனுடைய குலதெய்வம் வந்து காசி விஸ்வநாதர் தான். அடியனுடைய குலதெய்வம் காசி விஸ்வநாதர். அங்க வந்து இருக்கக்கூடிய பெருமானுக்கு எந்த விதமான உருவம் இருக்காது, வெறும் இது மட்டும் இருக்கும். நம்ம தில்லையில இருக்கிற மாதிரி வெறும் இது அது பேர் என்ன, நம்ம திருவாச்சி மட்டும் இருக்கும். திருவாச்சி லிங்கம் கூட இருக்காது, திருவாச்சி மட்டும் இருக்கும். பின்னாடி ஒரு பச்சை இருப்பாங்க, அவ்வளவுதான். அது எங்க சுவாமி பேர் கழுவுநாதர்னு சொல்லுவாங்க. என்னடா ரொம்ப நாளா கழுவுநாதர், இப்ப எங்க சாமியோட கழுவுநாதர் பேரு அவருக்கு அப்படி சொல்றான்னு நினைச்சு நானும் விட்டுருக்கேன். கடைசியில பார்த்தா காசி விஸ்வநாதர் தான் மருவி கழுவுநாதர்னு சொல்லி பேர் வந்திருக்குன்றப்போ, பெருமானே குலதெய்வமாவும் நீயே வந்துட்டியா, உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா, உன்னை பார்த்து பார்த்து வளர்ந்ததுனால் அன்னை என்பதா அப்படின்னு சொல்லி பெருமானை பார்த்து கண்ணீர். அதனால குலதெய்வத்தையும் அன்னைக்கு ஒரு மண் எடுத்தோ இல்லது ஒரு சின்ன ஒரு ஏதோ ஒரு பொருளை வச்சோ அதுல குலதெய்வம் இருப்பதாக நினைச்சு அது சிவபெருமானையும் சேர்த்து வழிபாடு செய்யறது தான் நம்முடைய மரபு. அதுக்கப்புறம் நீங்க விஷயம் அவங்க முறைப்படி நீங்க பண்ணுங்க. ஆனா நம்மளுடைய பாரம்பரியத்தை விட்டுறாதீங்க, புரியுதுங்களா? நம்முடைய பாரம்பரியம் இதுதான், அதனால அந்த பாரம்பரியத்தை விடாதீங்க அப்படிங்கறத சொல்லு. அதே மாதிரி வருடப்பிறப்பு சொல்லும்போது சித்திரை வருடப்பிறப்பு மட்டும் சொல்லுங்க, சேர்த்து சொல்ல வேண்டாம். நீங்க உங்க வழிபாட்டு முறையில கூட நீங்க மாத்திக்கோங்க, ஆனா சேர்த்து சொல்லும்போது ஒரு சித்திரை வருடப்பிறப்புன்னு மட்டும் சொல்லுங்க. மிங்கிள் பண்ண வேண்டாம். சித்திரையா விஷுவான்னு கேட்டா, விஷு என்பது கனி, அவங்களுக்கு வரக்கூடியது கனி. அதனால கனியை வச்சு அவங்களுக்கு ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு விதமான பொருள் உண்டு. நமக்கு அப்படி கிடையாது, நமக்கு வேற மாதிரி பொருள் உண்டு. அதனால இத வந்து ஒரு மாப்பழா வாழை எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்க, அதெல்லாம் இல்லையாங்க? அப்பனா முக்கணி வச்சு நம்ம எப்பவுமே வழிபாடு செய்வோம், சித்திரைக்கு வச்சு வழிபாடு செய்யவே மரபு நமக்கு இல்ல. அதனால நமக்கு குலதெய்வத்தை நினைச்சும் இத பெருமாள் நினைச்சும் ஒரு சின்ன வழிபாடு செய்வோம், பெருமாள் துவக்கத்தை பண்ணுவோம். அதுதான் தாய் தந்தையர் திருவடியை நினைப்போம், நமக்கு தெரிஞ்சவங்க திருவடி நினைச்சு வழிபாடு செய்யும், அது பண்ணணும். இப்ப அதுக்காக நீங்க கனி வச்சு எல்லாம் வச்சு வழிபாடு செய்ய தப்பு கிடையாது. அதை நான் கண்டிப்பா நான் அதை எதிர்க்கல, அதை ஆமோதிக்கிறேன். நீங்க அதை பழகிட்டீங்கன்னா பண்ணுங்க. ஆனா இதை பற்றாதீங்க. இதை நீங்க நினைக்கணும்னு சொல்றது அடியனுடைய பொறுப்புல ஒண்ணு. அதனால சித்திரை வருடம்னால இதை அடியன் உங்களுக்கு சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன், வேற ஒண்ணும் இல்லை. அதனால இதை நீங்க அடியார்கள் செய்யணும்னு சொல்றேன். அடியாருக்கு உத்தரவு வாங்கிக்கலாம். நன்றிங்க சுவாமி. சிவாய நம. திருவடி வணக்கங்க ஐயா. குருவே சரணங்க. அனைத்து அடியாருக்கும் திருவடி வணக்கம் ஐயா.